வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். பேசினாலும் குத்தம், பேசாவிட்டாலும் குத்தம் என்பது எனக்கு தெரிந்த வகையில் இரண்டு நபர்களுக்கு பொருத்தமா இருக்கிறது. ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. அவர் எதுவும் அரசியல் கருத்தை சொன்னால் குற்றமாகிறது, சொல்லாமல் இருந்தால் ரஜினிகாந்த் மௌனம் ஏன் என்ற கேள்வி. அதே போல பிரதமர் நரேந்திர மோடி இந்த தாத்ரி படுகொலை சம்பவம் பற்றி ஏன் மௌனம் கலைக்கவில்லை, ஏன் வாய் திறக்கவில்லை, ஏன் கண்டிக்கவில்லை என்ற கடுமையான விமர்சனம் நாடு முழுக்க எழுத்தாளர்கள், சமூக ஆர்வலர்கள், எதிர்க்கட்சிகள் தரப்பில் இருந்து கொண்டிருந்தது. இப்போது அவர் மனம் திறந்திருக்கிறார். ஒரு வங்க பத்திரிகைக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் கடுமையான கண்டனத்துக்குரியது, வேதனைக்குரியது. ஆனால் நாங்கள் எப்போதுமே இது போன்ற விஷயங்கள் நாங்கள் ஆதரித்ததில்லை. அது போன்ற விஷயங்கள் யாராவது செய்தால் நாங்கள் டிட்டாச் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். அதே சமயத்தில் இதை அரசியலாக்குவது எதிர்க்கட்சிகளுடைய பார்வையில் அவர்கள் தான் இதை போலரைஸ் செய்கிறார்கள் என்று தாங்கள் இதை ஆதரிப்பதில்லை என்று சொல்லும் போதே எதிர்க்கட்சிகள் தான் இதை செய்கின்றன, அவர்கள் தான் தூண்டி விடுகிறார்கள், அரசியலாக்குகிறார்கள் என்ற பார்வையில் ஒரு விமர்சனத்தையும் கூட வைத்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி மௌனம் கலைத்திருப்பது ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமா பார்க்கிறதா, அல்லது பந்த எதிர்ப்பக்கம் திருப்பிவிட பார்க்கிறதுக்கான ஒரு முயற்சியா பார்க்கிறதா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் நமது டெல்லி செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல்னா இப்போது கேட்கலாம். சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல தாத்ரி அப்படிங்கிற ஒரு பகுதியில முகமது இக்லாக் என்பவர் வீட்டு பிரிட்ஜில் மாட்டு இறைச்சி வைத்திருந்தார் என்ற அலிகேஷன் சொல்லி அவர் அடிச்சு கொண்டுட்டாங்க. அது மட்டுமல்ல, அவருடைய 75 வயது தாயார் தாக்கப்பட்டார். அவருடைய மகனுக்கு மூளையில 2 அறுவை சிகிச்சை இதுவரைக்கும் செஞ்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கையில இந்தியாவில் உள்ள பெரும்பாலும் அனைத்து தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்தார்கள். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குரல்கள் எழுந்தன. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கார். அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாத்ரி மற்றும் மகாராஷ்டிராவில் நடந்த சம்பவம் வருத்தம் அளிக்கிறது, இது விரும்பத்தகாத சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பாஜக அல்லாத மற்ற அனைத்து எதிர்கட்சிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப கூட நரேந்திர மோடி அவர்கள் பாலிஷ்டா தான் பேசுறாரு, இந்த சம்பவத்தை நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லல. பாதிக்கப்பட்டவங்களை போய் நேர்ல பார்க்கல, மற்றபடி அனைத்து தலைவர்களும் போய் பார்த்திருக்காங்க. இன்னும் கூட பாஜகவின் தலைவர் போலத்தான் பேசுகிறாரே தவிர நாட்டின் பிரதமர் போல பேசவில்லை. அது மட்டும் இல்ல, மத்திய அரசு இதற்கு எப்படி பொறுப்பாக முடியும், என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அடிக்கடி அமெரிக்க அதிபர் ஒபாமாவை தன்னுடைய நண்பர் என்று அழைக்கிறார். ஆனா ஒபாமாக்கும் இவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்தியாவை போலவே அமெரிக்காவும் மத்திய அரசை காட்டிலும் மாநில அரசுகள் ரொம்ப பவர்ஃபுல். அதே போலத்தான் பராக் ஒபாமா ஏதாவது ஒரு சம்பவம், ஒரு கொலை நடந்து போச்சு அப்படின்னா, அதாவது ஒரு வெள்ளை இன போலீஸ்காரர் ஒரு கருப்பினவரை சுட்டுட்டார் அப்படின்னா உடனே பிரஸ் மீட் வச்சு அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். அவரால் ஒன்னும் பண்ண முடியலன்னா கூட அவர் இதற்கு வெளிப்படையாக கண்டனம் தெரிவிக்கிறார். அவரிடமிருந்து கூட நரேந்திர மோடி அவர்கள் பாடம் கற்கவில்லை. இத்தனை நாளாகியும் கண்டிக்கிறேன் என்ற வார்த்தையை திரு நரேந்திர மோடி அவர்கள் பயன்படுத்தவில்லை. மகாராஷ்டிராவில் நடந்த பிரச்சனைக்கு சிவசேனாவுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியே காட்டிக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, மத்தியிலும் மாநிலத்திலும் சிவசேனாவுடன் கூட்டு வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம தாத்ரி சம்பவம் பொறுத்தவரையில தன்னுடைய அமைச்சரே மதவெறுப்பை தூண்டும் வகையில் பேசியிருக்கார். அவர் மீது இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாறாக நரேந்திர மோடி அவர்கள் பாலிஷ்டாக பேசி வரார். எந்தெந்த விஷயங்களுக்கு கண்டனம் தெரிவித்தால் ஓட்டுகள் கிடைக்குமோ, எந்த விஷயங்களுக்கு நடவடிக்கை எடுத்தால் வாக்கு வங்கிகளாக மாறுமோ அதில் மட்டுமே திரு நரேந்திர மோடி அவர்கள் கவனம் செலுத்துகிறார் என்ற பகிரங்க குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன் வச்சிருக்காங்க. எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டும் அதே போல ஆளுங்கட்சியுடைய ஒரு ஆதரவும் இருக்கிறது நரேந்திர மோடி கருத்துக்கு. தாத்ரி கொலை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி கருத்து யதார்த்தமா திசை திருப்பலாம் என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த நம்முடைய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு இதயதுல்லா நம்முடைய இணைந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க. அதேபோல சமூக ஆர்வலரும் எழுத்தாளருமான சல்மான் நம்முடைய இணைந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க. அதேபோல பாஜகவுடைய மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் நம்முடைய இணைந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க. அதேபோல சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சனமான பானு கோம்ஸ் நம்முடைய இணைந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க. நான் முதல்ல திரு எஸ்.ஆர். சேகர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்சியை சேர்ந்த எஸ்.ஆர். சேகர் கேட்க விரும்புகிறேன். பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்கள் கழித்து இந்த சம்பவம் நடந்து இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வந்து, இன்னும் சொல்ல போனால் ஜனாதிபதி அவர்கள் சகிப்புத்தன்மை பற்றிய ஒரு கடுமையான தன்னுடைய தொனி வெளிப்படும்படியான ஒரு குரலை வெளிப்படுத்திய பிறகு இன்றுதான் பேசியிருக்கார். அப்போதும் கூட நமது சலீம் குறிப்பிட்டது போல, சுட்டிக்காட்டியது போல, இந்த சம்பவம் கண்டனத்துக்குரியது என்று சொல்லாமல், இது செய்தவர்கள் யாரா இருந்தாலும் விடமாட்டேன் என்று சொல்லாமல், இது வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது, எதிர்க்கட்சிகளும் கூட ஒரு போலவே செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இந்த பிரதமருடைய பதில் உங்களுக்கு நிறைவளிக்கிறதா? எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டு பற்றி உங்களுடைய முதல் கட்ட கருத்து இல்ல, அதாவது பிரதமர் மீது தாக்குதல் நடத்த வேண்டும், அவரை ப்ரொவோக் பண்ணணும், அவரை கான்ட்ரோவர்சியில் இழுக்க வேண்டும் என்கின்ற எதிர்க்கட்சிகளுடைய உணர்வுகளுடைய கேள்விகள் தான் இவை. முதல்ல அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்னு சொல்றாருனாங்க, இப்ப அவர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இவங்க எழுதி தர ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அது அது ஒரு அனதர் ஃபோர்ஸ் ஆன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அந்த மாதிரி பண்றாங்க.
அது அவசியம். சலீம் ஒரு ஒப்பீடு காட்டினாரு, நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. ஒபாமா வந்து எவ்வளவு பெரிய கலவரம் நடந்தாலும் பேசாம கூட சில சமயம் இருப்பாரு. ஆனா ஒரு கருப்பின மனிதர் தாக்கப்பட்டாலோ ஒரு வெள்ளையின மனிதர் இன மோதல் வந்து வந்துச்சுன்னா அவர் உடனடியா ஒரு கொலையா இருந்தாலும் 2 கொலையா இருந்தாலும் உடனே வர்றாரு. இந்த நாடு வன்முறையை ஆதரிக்கவில்லை என்ற எடுத்துக்காட்டை முன்னுதாரணம் இருக்க வேண்டியது அதிபரும் பிரதமரும் முதல்வரும் அது போன்ற ஒரு தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டியது முன்னுதாரணமா வந்து நாங்க அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா? அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து 2007-8 மும்பை கலவரத்தின் மும்பை தாக்குதலின் போது பிரதம மந்திரி மன்மோகன் சிங்கோடு சேர்ந்து அத்வானி அவர்களும் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துக்கு போனார். ஒரு எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சியோடு சேர்ந்து நாட்டினுடைய எந்த கலாமிட்டியும் மக்கள் மத்தியில் எந்த விதமான விருப்பு வெறுப்புகளும் வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் சேர்ந்து பணிபுரிவோம் என்பதை காண்பித்தார். எனவே எதிர்கட்சியாக இருந்த போது கூட பாரதிய ஜனதா கட்சி நாட்டினுடைய மக்களிடையே ஒரு அதிருப்தி ஏற்படக்கூடாது என்று நினைத்த கட்சி. இன்றைக்கு இந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவித்து இந்த சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட லா அண்ட் ஆர்டர் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார், கண்டித்திருக்கிறார். மத்திய அரசிலிருந்து கடிதம் போயிருக்கிறது. இதெல்லாம் உலகறிந்த உண்மை. அதே மோடி அவர்களும் இப்போது செய்திருக்கிறார். அதற்கு வந்து வேறொரு நாட்டினுடைய அதிபரோடு சேர்ந்து உதாரணம் காண்பிப்பது என்பது இவருடைய இந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்பது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். பகல்பூர் கலவரம் 87 என்என் ஓரா கமிஷனுடைய என்என் சிங்கினுடைய என்கொயரி கமிஷனுடைய ரிப்போர்ட் வந்து ஆகஸ்ட் 12, 2015 பீகாரினுடைய அசம்பிளியில் வைக்கப்பட்டது. 2000 பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த அறிக்கை அரசாங்கமே காங்கிரஸ் அரசாங்கமே காரணம் என்று சொன்னது. அது காங்கிரஸ் நேரடியாக அதில் இன்வால்வ் ஆயிருக்கிறது சொன்னது. அதை பற்றி எந்த ஊடகங்களிலும் செய்தி இல்லை, எந்த கண்டனங்களும் இல்லை. ஆகஸ்ட் 12க்கு அப்புறம் இந்த நாட்டினுடைய எந்த கட்சிகளும் வாய் திறக்கவில்லை. இதே மாதிரி வரிசையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நான் படிச்சு காட்டுறேன். The government of India should intervene and must take strict action against the Uttar Pradesh government. There is no point in this government continuing அப்படின்னு ஒரு கமெண்ட். இந்த கமெண்ட் சொன்னது யாருன்னா ராஜ்நாத் சிங். சொன்னது எப்பன்னா 2013 எப்பன்னா முசாஃபர் நகர் கலவரத்தின் போது பாராளுமன்றம் பாஜகவால் முடக்கப்படுகிறது. இதே உத்தரப்பிரதேசத்தில் முசாஃபர் நகர் கலவரம் நடக்கும் போது மத்திய அரசு சரியாக செயல்படவில்லை, யூபி அரசை கலைக்க வேண்டும் என்று உங்கள் கட்சியுடைய முதுபெரும் தலைவர் முன்னாள் தலைவர் இந்நாள் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பாராளுமன்றத்தை முடக்கி உத்தரப்பிரதேச அரசை ஏன் கலைக்கவில்லை என்று கேட்கிறார். அப்போது நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லிருக்கலாமே, நீங்க எழுதின ஸ்கிரிப்டுக்கெல்லாம் நாங்க டயலாக் பேச முடியாது, நாங்க இதெல்லாம் சொல்ல முடியாது, இது மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பிரதமர் வந்து கண்டிக்கிறவெல்லாம் கண்டிச்சு முடிச்சாரு. இவ்வளவு வசனங்கள் அப்போது ராஜ்நாத் சிங் சொல்லப்பட்டதா? இல்ல. இப்ப இந்த உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய இந்த செயலை மத்திய அரசு கண்டிக்கவில்லையா? அதற்கான இம்மீடியட்டா அது மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்துறை அமைச்சகத்திலிருந்து கடிதம் எழுதவில்லை. அது வந்து எச்சரிக்கை கூட கிடையாது. நீங்க என்ன சொல்ல, நீங்க உங்க ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாரோ அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல, இப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா மோடியினுடைய அரசாங்கம் அகிலேஷ் யாதவனுடைய அரசாங்கத்தை உடனடியாக கலைக்க வேண்டும் சொல்றேன். நான் சொன்னல சார், ராஜ்நாத் சிங் சொல்றாரு, முன்னாள் பிரசிடென்ட் இந்நாள் ஹோம் மினிஸ்டர். அந்த வார்த்தையை சொல்லி நீங்க என்ன வேண்டுகிறீர்கள் கேட்டேன். அப்ப அவர் சொன்னது அரசியலுக்காக சொல்லிருங்க, நான் அதான் வேண்டேன். இல்ல அன்னைக்கு சும்மா நாங்க பொலிட்டிக்கல் டயலாக் சொன்னோம் சார், நாங்க ரூலிங் பார்ட்டில வி நோ தி பிராக்டிகல் திங்ஸ் அப்படின்னு சொல்லிருங்க. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா இந்த சொன்ன வார்த்தைக்கு உடனடியாக நாங்கள் பொங்கி எழுந்து உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை கலைக்க போகிறோம் என்று சொன்ன உடனே 386வது பிரிவை நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீர்கள் அல்லது ஏதோ ஓட்டு வங்கிக்காக செயல்படுகிறீர்கள். அடுத்த கமெண்ட் சொல்ல போறீங்க, பேசவே மாட்டாரு. என்னுடைய கேள்வி ரொம்ப, நீங்க வந்து அவர் சொன்ன சொல்லுங்க சொல்லாம போங்க. ராஜ்நாத் சிங் அன்று அந்த கருத்தை எழுப்பியதற்கான காரணம் என்ன? இதே போன்ற இன்னைக்காவது வந்து ஒரு மரணம், அன்னைக்கு வந்து ஒரு சின்ன 2-3 தகராறு நடந்துச்சு, ஒரு 2-3 கொலை நடந்துச்சு, ஒரு 10 நாள் பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கப்புறம் சமாளிச்சு விட்டுருக்கலாம்ல. நீங்கள் சொன்னது போல ஒரு விபத்தோ, உங்களுடைய கட்சி தலைவர் சொன்ன போல ஒரு விபத்தோ கிடையாதுல. அன்னைக்கு வந்து மத்திய அரசு உடனடியா பாஞ்சு இதே அகிலேஷுடைய அரசை கலைக்கணும்னு சொல்லி சொன்னீங்களே. அதாவது மத்திய அரசாங்கம் அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் மாநில அரசின் செயல்பாடுகளுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து அங்கே மதக்கலரங்களை தூண்டிக் கொண்டு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இருந்தது. ஆகவே சொன்னார்கள் இன்றைய மத்திய அதே குற்றச்சாட்டு தான் இன்னும் கடுமையாக பாஜக மீது செய்யப்படுகிறது. ஏன்னா மத்தியில பாஜக அரசு இருக்கிறது. இப்ப இந்த குற்றச்சாட்டுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறவங்க பாஜகவை சேர்ந்தவர்கள். கைது செய்யப்பட்டிருக்கிற பாஜகவை சேர்ந்தவர்கள் என்பது எங்கேயாவது அந்த கைது செய்யப்பட்ட குறியீடுகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 11ல் 8 பேர் வந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் மற்றும் பாஜக சேர்ந்தவருடைய ஆதரவாளர்கள். பாஜக தலைவருடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கார். பாஜகவுடைய அந்த வட்டார தலைவருடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கார். மகன் கைது செய்யப்பட்டிருக்கலாம். மகன் பாஜகவுடைய அந்த எஃப்ஐஆர்ல ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறார். உறுப்பினர் கார்டியன் சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி நான் சொல்லல. நீங்க வந்து கைது செய்ய ராகுல் காந்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் சோனியா வழக்கு கேட்கிறீங்க.
ராபர்ட் வதேரா செய்யக்கூடிய விஷயங்களுக்கு வந்து சோனியா காந்தி பதில் சொல்றீங்க. சம்பந்தப்பட்ட வட்டார பாஜக தலைவருடைய மகன் செஞ்சா அவருடைய உறுப்பினர் கார்டு இருக்கான்னு கேட்பீங்களா? உறுப்பினர் கார்டு நான் கேட்கல, நீங்க தான் சொன்னீங்க. நான் கேட்டது, நான் சொல்றது 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 11 பேர்ல 8 பேர் பாரதிய ஜனதாவோட நேரடியாகவும் மறைமுக தொடர்பு கொண்டவர்கள். கூட்டம் சேர்க்கப்பட்டு நடந்த வன்முறை என்பதை மறந்து விடாதீர்கள். எதேச்சா உணர்ச்சிப்பட்டு நடந்த வன்முறை கிடையாது. கோவில்ல சொல்லப்பட்டு அழைக்கப்பட்டு நடந்த வன்முறை அது. கோவிலிலே அழைக்கப்பட்டு நடந்த வன்முறை, கோவிலிலே அழைக்கப்பட்டு நடந்த வன்முறையை பாஜக தான் தூண்டினது என்பது நீங்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு. நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். மகேஷ் சர்மா அமைச்சர் என்ன சொன்னார் அப்படிங்கறதும், சோனம் என்ன சொன்னாருங்கிறதும், அங்க லோக்கல் எம்எல்ஏ லோக்கல் எம்பி எல்லாம் என்ன சொன்னாங்க ஊரறிஞ்ச விஷயம் பலமுறை ஆஃப்டர் எஃபெக்ட்டுங்க. ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்லுகின்ற விஷயத்துல கட்சி ஒரு மாதிரி எடுத்துட்டு போகும்ல. நீங்க எவ்வரி ஆக்ஷன் தட் இஸ் எ ரியாக்ஷன்ல நீங்கள் அதற்கு மதச்சாயம் ஊத்தி மத விஷயங்களை கொண்டு சென்று அதை வந்து வேறு கொல்லப்பட்டதே கொலை நடந்ததே மத காரணங்களுக்காக, நடந்ததே மத காரணங்களுக்காக, பிற காரணங்களுக்காக. அவர் மத சாயம் யார் தனியா? அதாவது அது பாஜக எடுத்துட்டு போறது நீங்க சொல்லும் போது இல்லைன்னு பதில் தானே சொல்லுவான். பாஜகவுடைய வட்டார தலைவருடைய மகன் தான் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் தான் பிரதான குற்றவாளி. A1 மிச்சம் கூட 8 பேர் அவருடைய கூட்டாளி. 11 பேர்ல 8 பேர் பிஜேபி ஆதரவாளர். அப்புறம் என்ன சந்தேகப்பட மாட்டாங்களா? நீங்க சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கீங்க. அதாவது நாங்கள் இன்னும் சொல்லுகிறோம் அந்த எஃப்ஐஆர்ல பாஜகவை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை. நீங்க குறிப்பிட்டதா சொல்லுங்க பாப்போம். எஃப்ஐஆர்ல பிஜேபி சம்பந்தப்பட்டவர்கள், பிஜேபி உறுப்பினர்கள் என்று இப்ப என்ன கொண்டு போய் ஏதாவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா என்னுடைய பதவியோட தான் எஃப்ஐஆர்ல என் பேரை போடுறாங்க. பதவியோடையும் போலாம், பதவியோடு இல்லாமலும் போடுறாங்க. இல்ல பாஜகவை சேர்ந்தவர் தான் போடுறாங்க. அதுல எதுவுமே இல்ல. அந்த அரசாங்கம் உங்களுடைய பதிலோட நியாயத்தை நான் உங்களுக்கே விட்டுறேன். நான் திரு இதயத்தில் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். அவர் வந்து ஒரு கேள்வி ஒண்ணு சார், அதாவது பிரதமர் அவர்கள் மௌனமாக இருந்தார் என்றால் அவர் வந்து அதை ஆதரிக்கிறாரு, மௌன சம்பவத்துக்கு அறிகுறி என்ற விமர்சனம். சரி, இதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம், இதெல்லாம் நாங்க ஆதரிக்கவே இல்லை, இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் தான் சொல்லி நாங்க எல்லாம் கடுமையான நடவடிக்கை நாங்க எடுத்துருக்கோம் சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்கிறாரு. அமித்ஷாவும் சொல்லியிருக்கிறாரு. அமித்ஷா வந்து இதே சோன் வந்து அங்க போனதே தப்பு, இந்த லோக்கல் எம்எல்ஏ போனதே தப்பு, அங்க வந்து பண்ணிக்கூடாது, லோக்கல் போய் பார்த்து கூடாது அவரும் கண்டிக்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சா நீங்க எல்லாம் உப்பு கண்டிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவர் கேட்பது போல நீங்கள் எழுதிய டயலாக்கு அவர் வாயை சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள முக்குது என்று சொல்றார்கள். நான் கூட இதுவரை அப்படி ஒரு உதாரணம் என்பது சரியானு கூட நினைச்சுட்டு இருந்தேன். இப்ப சகோதரர் பேசின பிறகு இதுல 100க்கு 100க்கு மேலே உண்மை இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பிரச்சனைக்கு வருவோம். சங்கீத் சோப் என்ன சொன்னாரு? சரி, அவரே மாட்டுக்கறி விற்கக்கூடியவர். இந்தியாவில் 3 கம்பெனி, அல்லனாம்ங்கிற கம்பெனி, அல்கபீர்ங்கிற கம்பெனி, அதே போன்று 3 கம்பெனியில வைத்து மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர் போய் அங்கே போய் மாட்டுக்கறி சாப்பிடுவது கண்டித்ததும் இல்லாமல் யார் அடித்தார்களோ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க போனவர் நம்பர் 1. சாட்சி பண்ணார். அடுத்த நாள் என்ன சொல்றாரு? இது மாதிரி யாராவது செய்தால் நாங்கள் கொல்லுவோம் அல்லது தியாகம் செய்வோம், கொல்லப்படுவோம். இது சம்பந்தப்பட்ட இந்த வார்த்தை என்பது ஏதாவது ஒரு தனிநபர் சொல்லி இருந்தால், ஒரு பாராளுமன்ற பாரதிய ஜனதா பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாமல் ஒருவர் சொல்லி இருந்தால் அவர் மீது இந்நேரம் தண்டனை உள்ள குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அல்லது பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதே போன்று சர்மா என்று சொல்லக்கூடிய மோடி அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் என்னங்க, ஒருத்தர் செத்து போனாரு, ஒருத்தருக்கு அடி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இன்னொரு பெண்ணை இளம் பெண்ணு நாங்க என்ன கற்பழிக்கவா செய்தார்கள் அவர்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கேவலமாக ஒரு அமைச்சர்ல ஒரு சாதாரண மனிதரா இருக்கக்கூடிய தகுதி இல்லாத ஒரு பேச்சை பேசுறாரு. இவர்கள் மீது என்ன செஞ்சிருக்கணும் மோடி அவர்கள்? இன்னைக்கு நான் அரை மனதோட பாராட்டுறேன். இன்னைக்கு பாதியாவது நான் வந்து வருத்தப்படுறேன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்காரு. நான் இப்ப சொல்ற நீதிமன்றத்தை ஏன் கண்டிக்க முடியும்னா, இவர்கள் யார் மீதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால், அல்லது சுஷில் மோடி மறுநாள் என்ன சொல்றாரு? பீகார்ல வாக்குகளை பெறுவதற்காக வேண்டி நாங்கள் இந்த மாதிரி வந்தால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை தடை செய்வோம் சொல்றாரு. இப்படி ஒட்டுமொத்தமாக அதற்கு ஆதரவாகத்தான் பேசினார்களே ஒழிய யாரும் அதை கண்டிக்கவில்லை. இவர்களை ஏன் கண்டிக்கவில்லை என்றுதான் இன்னைக்கு மக்கள் என்னன்னா, நான் கேட்கிறேன், அரசியல்வாதிகள் எதிர்கட்சிகள் எதிர்க்காங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு இலக்கியவாதிகள் விருது பெற்றவர்கள், இன்றைக்கு பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள் கூட இதை எதிர்க்கிறார்கள். உலகம் எதிர்க்கிறது. ஏற்கனவே விவாதம் பண்ணோம். நம்ம வந்து நேற்று நம்ம கேட்கிறேன், அருண்ஜேட்லி அவர்கள் இல்ல திரு மாலன் அவர் கூட அந்த கேள்வி எழுப்பினாங்க. நானும் அந்த கேள்வி வச்சிருந்தேன். 84 சீக்கிய கலவரம் நடந்த போதோ, 90களில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதோ, கோத்ரா ரயில் எரிப்பும் போதோ, குஜராத் கலவரத்தின் போதோ, மாபெரும் இந்தியாவுடைய கரையாக இருந்த விஷயங்கள் போலாம் பண்ணல. இந்த கொலைக்கு பண்ணாங்க, ஒரு 21 பேர் தரத்தரத்தன கிளம்பிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு தான் அந்த கோபம் ரோசம் வந்துச்சு. அன்னைக்கு எங்க போனாங்க இந்த சமூக ஆர்வலர்கள்? அருமையான கேள்வி. 2 விஷயத்திற்காக இந்த சம்பவம் இலக்கிய விருதுகளை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். ஒரு விஷயம் அல்ல. ஒன்று, தாங்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பிறகு தனி மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தாங்கள் பாதிக்கப்படும் ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கிய அந்த கல்புரிக்கு அவர் வந்து
இன்றைக்கு கொலை செய்யப்படுகிறார். அதற்கு முன்பு பன்சாரே கொலை செய்யப்பட்டார். கல்புர்கி கொலையில ஒரே ஒரு இந்துத்துவ ஆதரவாளர் கூட கைது செய்யப்படல. அவங்க வந்து குற்றம் சாட்டுகிறது. சனாதன் சர்மா ஜெயக்கர் அதாவாலேயும் அவரை சார்ந்தவர்களும் இதில் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறார்கள். பஜ்ரங்கள் யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா நீங்க சொல்லுங்க. நம்ம வந்து ஒரு பூர்வ முகாந்திரம் நம்ம யூகிக்கலாம், நான் மறுக்கல. ஆனால் நம்ம வந்து ஒரு பிராக்டிகலா நம்ம பேசணும். இப்ப நம்ம வந்து அவங்க சொன்ன எஃப்ஐஆர் பத்தி நம்ம சொன்னோம். அதுல வந்து பிஜேபியோட உள்ளூர் பிரமுகருடைய பேர் இருக்குன்னா நம்ம வந்து அடிச்சு சொல்ல போறோம். அதோட குழப்பம் இல்ல. 3 பேருமே இந்துத்துவ ஆதரவாளர்களால் எச்சரிக்கப்பட்டவர்கள், தாக்கப்பட்டவர்கள். இந்த 3 பேர் ஒருவரை கொலை செய்தவர் பிடிபட்டிருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இது அப்ப யாரு வெளிநாட்டில இருந்து வந்து யாராவது கொண்டு போறாங்களா? இவங்க 3 பேர் கண்டுபிடிக்க வேண்டிய ரொம்ப தெளிவா இருக்கு. எப்படி நீங்க தெளிவா இது பாரதிய ஜனதாவுடைய உள்ளூர் தலைவருடைய மகன் என்று நீங்கள் தெளிவா சொன்னீர்களோ, ஒவ்வொரு சம்பவத்திலும் முசஃபர்பூர் கலவரத்தில் 3 பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் பிடிபட்டார்களோ, இன்னைக்கு பிடிபடுவது என்பது 10% கூட கிடையாது, 90% பிடிபடுவதில்லை. இன்னைக்கு சிபிஐ இந்த வழக்கு கையில இருக்கு. காங்கிரஸ் அரசாங்க கையில கூட இல்ல. இன்னைக்கு அந்த சிபிஐ வந்து முறையாக கைது செய்யக்கூடிய சூழல் வரும்பொழுது நிச்சயமா யார் என்ற முழு விவரம் தெரியும். பிரச்சனை என்னன்னு சொன்னா, எதிர்கட்சி காங்கிரஸ் அரசுல பாஜகவோ, பாஜக அரசுல காங்கிரஸோ குற்றஞ்சாட்டு வந்து ரொம்ப இயல்பு அரசியல் வந்து பண்ணுவாங்க. ஆனா இது சோ கால்டு சமூக ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் இவர்கள் வந்து செலக்டிவா தான் நான் ரியாக்ட் பண்ணி சொல்லி சொன்னா அவர்களுடைய நடுநிலைத்தன்மை கேள்விக்குள்ளாகும். உங்களுக்கு 2 விஷயத்தை சொல்றேன். ஒன்னு, பாபரி மசூதி இடிக்கப்பட்ட போதோ அல்லது குஜராத் கலவரத்தின் போதோ இது போன்ற காரியங்களில் அவர்கள் ஏன் விருதுகளை தூக்கி எறியவில்லை என்றால் அது ஒரு சம்பவம் மட்டுமே. இன்றைக்கு தானும் பாதித்து ராத்திரி படுகொலை வந்து பெரிய விஷயம். நான் சொல்வது 2 விஷயம் நடந்திருக்கு. தன் எழுத்தாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தொடர்ந்து எழுத்தாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள். அப்படியே பார்த்தாலுமே நிறைய இடங்கள்ல எழுத்தாளர்களும் படைப்பாளிகளும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் இது முதல் முறை இல்ல. பல கொலைகள் அவங்க சொல்றாங்க. அதுல ஆளும் கட்சியினுடைய மந்திரிகளும் அல்லது எம்எல்ஏக்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்வினையாற்றக்கூடிய அளவிற்கு யாரு செய்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உலகம் முழுவதும் தெரிந்து போன ஒரு விஷயமாகிவிட்டது. அதனாலதான் அருண் ஜேட்லி உள்பட, ஏன் ராஜ்நாத் சிங் உள்பட கண்டிக்கிறார்களே ஒழிய தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்படவில்லை. யார் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்? ஒண்ணும் இல்லைங்க. சோம்நாத் இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காரு. இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய மரியாதை உயர்ந்திருக்கு. எப்படி உயர்ந்திருக்கும்? சங்கீத் சோம் வந்து இந்த மாதிரி அவர் இரட்டை வேடம் போடுகிறார். ஒருபுறம் மாட்டை ஏற்றுமதி செய்கிறார், இன்னொரு புறம் வந்து இப்படி மாட்டுக்கறி சாப்பிட்டு இப்படி என்று ஏற்றுமதி இப்ப பண்ணல. ஒரே ஒரு இந்தியா ஒரே நிமிஷம். இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து அதாவது 70 80 விழுக்காடு மாட்டுக்கறி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் யார் என்றால் முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ யாரும் இல்லை. நாங்க எதுக்கு சொல்ல வரோம்? நீங்க சொன்ன சோம் வந்து முதல்ல இருந்தாருங்க. அவர் தான் சார் அல்அனாம்ங்கிற கம்பெனி ஆரம்பிச்சவர். அதுக்கு பேரு அரபியில கால்நடைன்னு பேரு. அதே மாதிரி 3 கம்பெனிகள் ஆரம்பிச்சிருக்கு. எல்லா கம்பெனிகளும் நான் சொல்றது பல முதலாளிகளாக வெளியில இருந்து கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்பித்தது யார், அதனுடைய உருவாக்கம் யார் என்றுதான் பார்க்க வேண்டும். இது எப்படி இருந்தாலும் கூட ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரே ஒரு விஷயம் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது வேற ஒண்ணும் கிடையாது. பாரதிய ஜனதா ஆதரவாளர்களால் தாக்கப்படுவதும் அதற்கு அரசாங்கம் எதிர்வினை ஆற்றாமல் இருப்பதும் அவர்களை தண்டிக்காமல் இருப்பதும் இது ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்ததனால்தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மட்டுமல்ல, எழுத்தாளர்களும் விருது பெற்றவர்களும் இன்றைக்கு பத்மஸ்ரீ நம்ம ஊர்ல நாச்சிமுத்து சொன்னவன இதெல்லாம் வேஸ்ட்ங்க, பத்மஸ்ரீ தான் போடணும்னு சொன்னவன அதுவும் இன்னைக்கு வெளியே பத்மஸ்ரீ. நம்ம தமிழ்நாட்டில் யாரு படைப்பாளிகளுடைய கோபத்தில் ஒரு நியாயம் இருக்குதா திரு இதயவில்லா சொல்றாரு. பானுகம் சொல்ற கேட்க விரும்புறேன். இந்த பிரச்சனையில பிரதமர் மோடி அவர்கள் கருத்து தெரிவித்தார் என்பதை ஒரு ஆறுதலுக்குரிய விஷயமா பாக்குறீங்களா, அல்லது ஏன் கண்டனம் தெரிவிக்கல? தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மகேஷ் சர்மாவாகட்டும், சங்கீத் சோம் ஆகட்டும், சாட்சி மகாராஜ் ஆகட்டும், இவர்கள்லாம் தொடர்ந்து இதே பிரச்சனையில நாங்கள் வந்து ஒன்று துப்பாக்கிக்கு பலியாவும் தூக்க தயாராகும் சொல்லி சொல்றது, இது எங்க உயிருக்கு மேலான சொல்லி இந்த மாதிரி எமோஷன்ஸை கிளறிவிடக்கூடிய முயற்சியில் பண்ணும்போது அவங்க நான் கடுமையா கண்டிக்கிறேன், அதை அனுமதிக்க முடியாதுன்னு அபிஷியலாவோ அன்அபிஷியலாவோ நேரடியாவோ எதுவுமே சொல்லாம இருக்கிறது ஒரு பிரச்சனையை திசை திருப்பக்கூடிய ஒரு முயற்சியா நீங்க பாக்கலையா? அதாவது இத இந்த சம்பவம் நடந்த உடனேயே மோடி கண்டிச்சிருந்தாருன்னா பிரச்சனை வந்திருக்காது. இந்த மகேஷ் சர்மா பேசுவதோ அந்த சாட்சி மகராஜ் பேசுவதோ அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த உடனேயே அவருக்கு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தா பிரச்சனை வந்திருக்காது. ஆனா ஏன் தெரிவிக்கலைங்கும் போதுதான் அந்த இடத்தில் இருக்கிற அரசியல் நமக்கு புரியுது. பீகார்ல எலெக்ஷன் நடக்குது. இதே லாலு பிரசாத் யாதவ் இந்த தாத்ரி சம்பவத்தை பத்தி முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. கொடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அதை மாத்துறாரு. என் வாயில நாக்குல சைத்தான் உட்கார்ந்துட்டு அதனால நான் அப்படி பேசிட்டேன்.
உணவு அவரவர் தனி உரிமைன்னு சொன்னவர் கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள்லயே மாத்தி சைத்தான் வந்து உட்கார்ந்துருச்சு அப்படி சொல்ல முடியாது. மாடுகள் புனிதமானவை. ஏன்னா அங்க யாதவர்களுடைய ஓட்டு மிகப்பெரிய ஓட் பேங்க். இங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னு வரும்போது அதில் மதமும் கலக்கும் போது இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வருது தலைவர்களுக்கு. லாலு பிரசாத் போன்ற வாக்கு தேவைப்படக்கூடிய எதிர்க்கட்சி வரிசையோடு இருக்க முடியாத ஒரு அரசியல் தலைவர் சொன்னால் சரி, நரேந்திர மோடி என்ற அரசியல் தலைவர் சொன்னால் சரி, இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் அவரும் இதே மாதிரி அரசியலுக்காக தான் அரசியல் காரணங்களுக்காக சொல்லலன்னா அது எப்படி ஜீர்ணிக்க முடியும்? இல்ல, அதனாலதான் சொன்னேன் சம்பவம் நடந்த உடனேயே மோடி அதை கண்டித்திருக்க வேண்டும் ஒரு பிரதமராக. ஆனா இந்த இடத்துல வந்து தேர்தலும் வரும்போது, தேர்தல் அரசியல்னு வரும்போது எல்லா தலைவர்களும் இந்த மாதிரியான காம்ப்ரமைசஸ்குள்ளதான் போறாங்க. ஆனா ஒரு பிரதமராக மோடி இதை கடுமையான கண்டனத்தை முதலிலேயே தெரிவித்திருக்க வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து. ஓகே, முதலே கண்டிக்கல, இன்னைக்காவது வந்து கண்டிக்கும் போது நான் எதுக்கு கண்டிக்க வேண்டாம். திரு விஜயதுல்லா சொன்னது போல கண்டிக்க கூட நான் வெளியே சேர்க்கணும். அந்த 4 பேர் மேல, ஒரு இணையமைச்சர் மேலையும், மகேஷ் சர்மா இணையமைச்சர் மேலையும், சாட்சி மகாராஜ் மேலையும், சங்கீத் சோம் மேலையும் ஒரு கடுமையான கட்சி ரீதியா ஒரு ஆக்ஷன். அவங்களுடைய பதவியை பிடிங்கி வைங்க, அவங்களை வாய மூட சொல்லுங்க, அவங்களை இங்கே நடமாட சொல்லுங்க, நீ வந்து லக்னோ குவான் சொல்லுங்க, டெல்லிக்கு சமன் பண்ணுங்க, அமித்ஷா வந்து மீட் பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ண ஒரு சின்ன சிக்னல் கிடைச்சிருந்தா கூட ஓகே, பாஜக கூட கடுமையான கோவத்தில் எந்த விதமான சிம்டமும் இல்லையே. இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த பக்கம் அருண் ஜேட்லியும் ராஜ்நாத் சிங்கும் கண்டிக்கிறாங்க, இந்த பக்கம் அவங்க துறைக்கு கூடிய ஒருத்தர் வந்து வாய்க்கு வந்தாலும் பேசுறாரு. அப்ப எப்படி இதை ஏற்க முடியும்? அதுதான் ஏற்க முடியாது. பாஜக அரசு வந்த நாளிலிருந்து அவர்களுக்கான பிரச்சனை வெளியிலிருந்து இல்ல, உள்ளிருந்து தான் வருகிறது. அவர்களுடைய எம்பிக்கள் வாயில் வந்ததை பேசுகிறார்கள், மந்திரியாக இருப்பவர்கள் வாயில் வந்ததை பேசுகிறார்கள். ஆனா அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் பிரதமராக மோடி எடுப்பதே இல்லைங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதுல நியாயம் இருக்கிறது. இந்த விஷயத்திலையும் அவர் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல, வெறுமனே ஒரு மேம்போக்கான ஒரு கண்டனத்தை தான் தெரிவிக்கிறார் கட்சிகள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டு நியாயமானது. இங்கேயுமே 3:1 தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். திரு எஸ்.ஆர். உங்களுடைய பதில் நான் வரதுக்கு முன்னாடி நான் சல்மான்ட்ட கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னாடி ஒரு விவாதித்த விஷயம், மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா, மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். உங்களை மாதிரி நிர்வாக பொறுப்புல இருந்தவங்களுக்கு தெரியும். சட்டம் ஒழுங்கு என்பது முழுக்க மாநிலம் சார்ந்த பிரச்சனை. இங்க ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம வந்து நரேந்திர மோடி குற்றஞ்சாட்டுல, ஒபாமா குற்றஞ்சாட்டுல, அப்படி யூபியில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது முலாயம் சிங்கோ அகிலேஷ் சிங்கையோ இந்த யாருமே குற்றஞ்சாட்டாம அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லாமல் நரேந்திர மோடி பதவி விலகணும், அமித்ஷா பதவி விலகணும், அமித்ஷா விலகம் சொல்லணும் சொல்றது எந்த வகையில நியாயமா இருக்கு? இப்போ நம்ம ஒரு விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கொலை நடக்குது தமிழ்நாட்டிலே, ஏதோ ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குது. ஏன்னா டெய்லி அதான் நடந்துகிட்டு இருக்கு. லா அண்ட் ஆர்டர் வந்து அவ்வளவு மோசமா இருக்கு, அதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம், நடக்குது. அதுக்கு வந்து மாநில அரசு பொறுப்பேற்றுக்கணும்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த கொலை வந்து எதன் பொருட்டு நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது வந்து ஒரு மனிதன் மாட்டுக்கறி சாப்பிடுறான், அது அவன் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான், எங்கேயும் திருடிட்டு வரல, எங்கேயும் போய் அநீதியா எதுவும் நடக்கல. அத வந்து முன்வைத்து இந்த கொலை நடக்குது. மாட்டுக்கறி கூட இல்லன்னு சொல்லிட்டாங்க. அத வந்து கேவலமா இருக்கு. அதுலதான் நம்ம முலாயம் சிங் இவரை வந்துட்டு அகிலேஷ் யாதவுடைய அரசை வந்து குற்றம் சாட்டம்னு நினைக்கிறேன். வந்துட்டு ஒரு மனிதனுடைய வீட்டுல அவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த மாட்டு இறைச்சியை கொண்டு போய் சோதனை பண்ணிட்டு வர்ற அளவுக்கு கேவலமான ஒரு அரசாங்கம் நடக்குது. அதுல மாற்றம் இல்ல. ஆனா இந்த எதன் பொருட்டு இந்த கொலை நடந்தது, அதுதான் இங்க இருக்கக்கூடிய இது இந்திய அளவில் முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். வந்துட்டு இப்ப சமீப காலத்துல பார்த்தோம்னா இந்தியா முழுக்க இந்த மோடி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது ஒண்ணு தனித்தனியா நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயமா நான் சொல்ல முடியாது. எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கு. வந்துட்டு திடீர்னு வந்து அதான் எல்லா இடத்துலயும் அமைச்சர்கள் தப்பா பேசுறாங்க, சிறுபான்மையினருக்கு எதிராக பேசுறாங்க, தலித்துகளுக்கு எதிராக பேசுறாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாங்க. அதுபோல அமைச்சர்கள் எம்பிக்கள் எல்லாம் வந்து ராமனுக்கு பிறந்தவதான் வந்துட்டு உண்மையான இந்தியங்க சொன்னீங்க. ஆனா என்ன புள்ளி வர சொல்லுதுன்னா, இந்த சமீப காலங்கள் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகள்ல மாசத்துக்கு 57 வந்து மதம் தொடர்பான பிரச்சனைகள் நடக்குது. இந்தியா முழுக்க மாசத்துக்கு 57 பிரச்சனையாவது நடக்குது. ஒரு கலவரமோ சின்ன கலவரமோ ஒரு கடந்த 4 ஆண்டுகளா சராசரி 57 நடக்குது. இதுல அதிகமா நடந்து 2013. அப்பையும் நீங்க மோடியை தான் குற்றம் சொல்வீங்க, பாஜக தான் குற்றம் சொல்வீங்க. இப்பயும் நீங்க பாஜக தான் குற்றம் சொல்வீங்க. முசாபர்னால கலவரம் நடந்த போது பாஜக தான் குற்றம் சொல்வீங்க. மத்தியில மாநிலத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும் குற்றம் சாட்டப்படக்கூடிய ஆள் வந்து மோடியா தான் இருக்கணும், பிஜேபியா தான் இருக்கணும். என்ன முன்முடிவு? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா வந்து ஒரு மோடி வந்து பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் இந்த பத்தி எந்த இடத்துலயுமே யாரையும் கண்டிக்கிறது இல்ல அப்படிங்கிற முடிவோட நகரம் நீங்க நான் சொல்றேன் அது யாரால நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது
எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு ஆட்சி உத்தரப்பிரதேசத்துல அதிக சீட்டை பெறணுங்கிறதுக்காக பிஜேபி நடத்தின ஒரு இதுதான். அது முழுமையா எல்லா இடத்துலயும் பண்றேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு இந்தியா முழுக்க கலவரம் நடந்துச்சு. 1500 பேருக்கு மேல கொல்லப்பட்டாங்க. மாறி மாறி கலவரம் நடந்துச்சு. தமிழ்நாட்டுல அது போன்ற வன்முறைகள் வெடிக்கவே இல்லை. அப்ப அந்த கிரெடிட் நீங்க யாரு கொடுக்கணும்? மாநில அரசு கொடுக்கணுமா கூடாதா? மாநில அரசு நான் என்ன சொல்றேன், மாநில அரசுக்கு ஒரு வேலை இருக்குதா இல்லையா? மாநில அரசு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. இது இந்திய திராவிட இயக்கங்கள் வேரூன்றிய ஒரு பூமி. இங்க அந்த அளவுக்கு மத கலவரங்கள் நீங்க எப்பவுமே எதிர்பார்க்க முடியாது. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இங்க யாரும் வந்து கிரெடிட் நீங்க அதை கொடுக்கவே மாட்டீங்கன்னா, பாராட்டும் போது நீங்க கொடுக்க மாட்டீங்க, திட்டம் போது நீங்க செலக்ட் ஆகுங்க. என்ன அர்த்தம்? பிஜேபிங்கிற ஒரு இங்க பிஜேபிக்கு பிஜேபிக்கு எப்பவுமே வேலை கிடையாது. ஒரு கிட்ட அஜெண்டா உருவாயிருக்கு. எல்லா இடத்துலயும் மற்றவர்கள் மீதான தாக்குதல் நடக்குது. தனி மனித எதிரான ஒரு சாப்பாட்டு பிரச்சனையோட கொலை நடக்குது. இதுதான் இங்க முக்கியமான பிரச்சனை வந்து. ஏன் அதாவது என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில சொல்லலாம். என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில சொல்ல நான் கேட்கறது, மாநில அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குதா இல்லையா? மாநில அரசு பத்தி நீங்க ஏன் வாயை திறக்க மாட்டீங்க? பிரச்சனை மட்டுமா இதை பார்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன். எப்படி நீங்க சொல்லுவீங்க? எப்படி நீங்க சொல்லுவீங்க? இதை உருவாக்குனவங்க யாரு? பின்னணியில இருந்து இயக்குனவங்க யாரு? பிஜேபியுடைய ஆட்கள், விஸ்வ இந்து பரிஷத் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் நடந்து முடிஞ்சிச்சு. யாதவ் வந்து அதை வந்துட்டு நடவடிக்கை எடுக்கிறாரு. அந்த அன்னைக்கு கைது செய்யப்படுறாங்க. அந்த குடும்பத்தை மீட் பண்றாரு. அவங்களுக்கு நஷ்டம் தர்றாரு. அது எல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு. வந்து இந்த சம்பிரதாயங்கள் போதுமானால் ராஜ்நாத் சிங் கண்டிச்சிருக்காரு, அருண்ஜேட்லி கண்டிச்சிருக்காரு, பிரதமர் மோடி பேசிட்டாரு. எல்லா மாநிலங்களும் பிரச்சனையே இல்ல. ஒரு நாட்டினுடைய பிரதமர் எல்லா அதிகாரங்களையும் கொண்டவர். அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்குறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய 80% இந்துக்கள் வாய் திறந்து கத்திருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல பாரு வந்துட்டு முஸ்லிம்களை விட, சிறுபான்மையினரை விட முழுக்க இந்துக்கள் கேள்வி கேட்கறாங்க. நீ பதில் சொல்லுன்னு கேட்கறாங்க, கண்டனம் தெரிவின்னு சொல்றாங்க. ஏன்னா அது பிரதமருடைய வேலைன்னு நினைக்கிறாங்க. வந்து பேசுறது மட்டுமே தொழிலா கொண்ட ஒரு ஆள் ஒரு கண்டனத்தை என்னுடைய கேள்வி நீங்க வந்து கவனமா ஸ்கிப் பண்றீங்க நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் மாநில அரசுங்கிற ஒரு ரோலே இல்லாத மாதிரி நீங்க வந்து வேற பேசிட்டீங்களே. இருந்ததுனாலதாங்க கடைசி நேரத்துல அவங்க போய் கொலை நடந்துருச்சு. ஏன்னா ஒரு 10-20 நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவுல அவர் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இல்ல நீங்க நிறைவேற்றினா ஹாப்பி தான். இன்னொரு கேள்வி வந்து இது போன்ற விஷயங்கள் எதன் பின்னணியில என்ன இருக்குங்கிற பத்தி தான் நம்ம பேச வேண்டும். என்னோட கேள்வி இன்னொரு கேள்வி இதுக்கு வந்து பாஜக தான் காரணம் சொன்னா, ஒட்டுமொத்த கலவரங்கள்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலவரங்கள்ல இந்தியாவுல 8 மாநிலங்கள்ல தான் 85 விழுக்காடு பிரச்சனைகள் நடக்குது. பீகார், குஜராத், யூபி, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இந்த மாதிரி ஒரு 8 மாநிலங்கள் தான் 85 விழுக்காடு பிரச்சனை நடக்குது. அப்ப மிச்ச 22 மாநிலங்கள் அமைதியா இருக்கிறதுக்கு பாஜக பெரும்பான்மை, பாஜக பெருந்தன்மை தான் காரணம் சொல்ல போறீங்களா? இந்த பிரச்சனைக்கான காரணம் பாஜக என்றால் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கான காரணம் பாஜகவுக்கு சில அரசியல் அதிகாரம் வேணுங்கிறப்ப அந்தந்த இடத்துல தன்னுடைய இடத்தை போய் பிடிப்பாங்க. அதுக்கான வேலையை ஆரம்பிப்பாங்க. முசாபர் நகர் அதான் நடந்தது. இன்னைக்கு பீகார்ல ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இது போன்ற ஒரு விஷயத்தை நடத்தி முடிக்கிறாங்க. வாக்குகளை செஞ்சிருக்கலாமே, எப்படி முடிச்சு போறீங்க? ஏதோ ஒரு இடத்துல நடக்கணும். நடந்ததுன்னு அவங்களுக்கு சரி. இப்ப பார்த்தோம்ல முசாபர் நகர் எதனால உத்தரப்பிரதேசத்துல சீட்டு பாஜக பெருசாக்கி நாம பெருசாக்கணும், ஊடகங்கள் பெருசாக்கி சமூக பெருசாக்குனாங்க. அவங்க பெருசாக்க பாஜக பெருசாக்குமா இந்த பிரச்சனைய? பாஜக மூடி மறைக்கல பாக்கணும். அதாவது விழிப்புணர்வு இல்லாத மக்கள், அவங்க அடித்தட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த விஷயத்தை சேர்த்தாதான் அவங்க அதை வாக்கா மாறும். அவங்களுடைய என்ன அதுதான் வாக்குகளாக மாறணும். இப்ப இந்த விமர்சன பத்தி அவங்க எந்த கவலையும் படுற மாதிரி தெரியல. இதுவரைக்கும் 20 நாள் ஆகுது. வாய் மூடிக்கிட்டு இத்தனை அறிவுஜீவிகள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க, எழுத்தாளர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இவ்வளவு கேவலமா மினிஸ்டர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. வந்துட்டு மகேஷ் சர்மா பேசுறாரு, எழுத்தாளர்கள் எழுதாதீங்கன்னு சொல்றாரு. எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எழுத்தாளர்கள் கொலை செய்யப்படுறாங்க. எதுக்குமே வாய் திறக்க முடியல ஒரு பிரதமர் சொன்னா அவருக்கு எதுக்கு அந்த பதவி? பேசுறது மட்டும்தான் அவருக்கு தெரியும். எதுக்கு அந்த பதவியில உட்கார்ந்துருக்காரு? கண்டனம் தெரிவிக்க முடியலன்னா அவரால் பேசாம இந்த பேச கூட வேணாம். இவரு தேவையில்லை, வருத்தம் தேவையில்லை. அகிலேஷ் யாதவுடைய கடமையை அவர் இப்ப செஞ்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா மோடி சொல்லும் போது ஒண்ணு சொல்லி இருக்கிறாரு. முதல்ல வேகா கண்டிக்கிறாரு. 2வது இதை பொலிட்டிக்கலா போலரைஸ் பண்றாங்க.
அதனுடைய உதாரணம் தான் இந்த பேச்சு. பொலிட்டிக்கலி போலரைஸ் பண்றதுங்கிறது தான் நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் நடவடிக்கைகள் எடுக்கிறாருன்னு சொன்னா ஒரு மாநிலத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது, அவருக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது, அவரும் கண்டனத்துக்குரியவர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இவங்கிட்ட இருந்து வரல, மோடிகிட்ட இருந்து மொத்தமா பிரதமரா இருக்கும்போது வரணும்னா சமூக ஆர்வலர்களுக்கோ எழுத்தாளர்களுக்கோ அந்த கடமை இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அகிலேஷ் யாதவ் வந்துட்டு அந்த மாட்டுக்கறியான சோதனை செஞ்சதை நான் கண்டனம் தெரிவிச்சேன். இந்த இதுல நம்ம ஏற்கனவே சொன்ன போல பிஜேபியை நேரடியாக தொடர்புடையவங்க இந்த கொலை குற்றச்சாட்டு பதிவுக்கு ஆளாயிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிவசேனா தன்னுடைய கூட்டணி கட்சி அவர்கள் எழுத்தாளர் மீது தங்கள் பாஜகவை சேர்ந்த முன்னாள் பிரமுகர் மீது அவங்க இவ்வளவு பெரிய கருப்பை ஊத்துறாங்க, பெயின் ஊத்துறாங்கன்னு அவங்க மீது சிவசேனா அவங்க கூட்டணி கட்சி தானே, அவங்க நீங்க செய்யலாம்ல, சிவசேனாவோட கூட்டணி விட்டு துரத்தலாம்ல, அவங்க அமைச்சரை விட்டு நீக்கலாம்ல, குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனம் என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு ஒரு கடுமையான கண்டனம் தெரிவிக்கலாம். அதுவும் நீங்க செய்ய மாட்டீங்கன்னா உங்க மேல சந்தேகம் வரத்தானே செய்யும். எப்போ இதை நியாயப்படுத்தி பேச முடியும் அப்படின்னா யாருக்கும் யார் மீதாவது கல்லெறிகிற தகுதி இருக்குதான்னு பார்த்துதான் இந்த பிரச்சனையை விவாதமே பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். நீங்க பரிசுத்தமான முதல் கல்லறிங்கன்னா யாரும் எரிய முடியாது, யாரும் எரிய முடியாது. ஆனா எழுத்தாளர்களுக்கு அந்த தகுதி இருந்திருக்கணுமா வேண்டாமா? தமிழ்நாட்டுல இன்னைக்கு மிகப்பெரிய சண்டை எழுத்தாளர்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஏன் நீங்க உங்க பதவியை ராஜினாமா செய்யறீங்க? ஏன் திராவிடம் பேசுகிற இங்க உள்ள எழுத்தாளர்கள் ஒரு கேள்வி எழுப்பினாரு, நீங்க எழுதின வசனத்துக்கு நான் வாய் திறக்கணுமா அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொல்லித்தான் எப்ப உணர்ச்சப்படணும் எப்ப உணர்ச்சப்படாதுன்னு சொன்னீங்களா? முன்னாடி விவாதத்தில் சொன்னேன் 16,000 விபத்துகள் ஒரு ஆண்டு முழுக்க நடந்தாலும் ஒரே ஒரு ஸ்ருதியோட மரணம் தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஓடுற பஸ்ல குழந்தை விழுந்துச்சு. அப்ப ஏன் ஸ்ருதி சாவுக்கு ஏன் கோபுறீங்க அர்த்தம் இல்ல. உணர்வுகளை தூண்டி இருக்கக்கூடிய சம்பவம் நடக்கும். ஒரு கறி சாப்பிட்டாங்கிறக்கா ஒரு கொலையாப்பாங்கிறது இயல்புல ஒரு அடியாளத்துல படிக்கக்கூடிய விஷயம். அதை விட தமிழர்களுக்கு உணர்வு ரீதியாக மிகப்பெரிய அஃபெக்டேஷனை கொடுத்திருக்க வேண்டியது ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை. மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்த போது இங்கு இருந்த எழுத்தாளர்கள் என்ன மாதிரியாக எதிர்வினை ஆற்றினார்கள், எத்தனை பேர் விருதுகளை திரும்ப கொடுத்தாங்க, எத்தனை பேர் பதவிகளை ராஜினாமா செய்தாங்க. அரசியல் அப்ப ஒரு அறிவுஜீவி அன்னைக்கு ரியாக்ட் பண்ணலனாலும் இன்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க பார்வை எப்படி இருக்கணும், இன்னைக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயம் நேர்மையா இருக்குதா இல்லையா, அவ்வளவுதான். இவையே அன்னைக்கு ரியாக்ட் பண்ணல, இவையே அன்னைக்கு அறிக்கை கொடுக்கல, இவையே அன்னைக்கு பேசலன்னா அதை பேசிட்டே தான் போனோம். அந்த மாதிரி சொல்ல ஒரு இது அரசியல்வாதிகளுக்கு பொருந்தும். இவன் அன்னைக்கு செய்யல ஆனா இன்னைக்கு செஞ்சா பரவாயில்ல. ஆனா எழுத்தாளர்கள் அறிவுஜீவி தளத்தில் இயங்குபவர்கள் தொடர்ந்து சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எதிர்வினை ஆற்ற வேண்டிய விஷயங்களுக்கு கடுமையாக எதிர்வினை ஆற்றணும். நடக்குதுங்கும் போதுதான் அங்க பிரச்சனையே வருது. பானுகம் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில எழுத்தாளர்களும் வினையாற்றி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க திறமையால் வந்த இந்த விருதை நான் ஏன் கொடுக்கணும்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படின்னா மற்ற மாநிலத்தில் விருது வாங்கினவங்க திறமையால வாங்காத மாதிரி நாங்க வாங்கின மாதிரி. அது மட்டுமல்ல, இனி எதிர்காலத்தில் நமக்கு எதுவும் விருது கிடைக்காத இன்னும் ஒரு 3 வருஷத்துல அப்படிங்கிற எண்ணத்துல கொடுத்தா நமக்கு கிடைக்காதங்கிற எண்ணமும் இன்னைக்கு சிலருக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, உள்நாட்டு தாமரை விருது ஏதாவது கிடைக்கிறது நம்ம இன்று பெறுமோங்கிற பயமும் அவங்களுக்கு இருக்கு. ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரை பானுகோம் சொல்ற விஷயத்தை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். ஒரு விஷயம் இந்த எழுத்தாளர் சம்பந்தமா நீங்க சொல்லிட்டீங்க, அந்த பிரச்சனை நடக்கையில ஏன் கொடுக்கல, இந்த பிரச்சனை நடக்கையில ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப கேள்வி எழுப்புனீங்க. வந்துட்டு அதாவது சீக்கியர்கள் கொல்லப்பட்ட போதோ, அது ஆயிரத்தில் நடந்த போதோ, இல்ல ஏன் நீங்க இலங்கை பிரச்சனை ஏன் கொடுக்கல அப்படிங்கறத பத்தி கேள்வி கேட்கறீங்க. ஒரு விஷயம் இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஒவ்வொரு சம்பவங்கள் அப்பப்ப நடக்குது. அது ஒரு கண்டிக்க நடந்ததுக்கு ஒரு விஷயம் தான். இப்ப என்ன நடக்குதுன்னா, எழுத்தாளர்கள் அதாவது சமூகத்தின் மனசாட்சியாக இருந்து தங்களுடைய கருத்துக்களை கண்டனங்களை பதிவு செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய குரல்களில் நெரிக்கப்படுகிறது. இதுதான் இங்க முக்கியமான விஷயம். அவர்களுக்கே பாதுகாப்பு இல்ல, அவங்களே கொலை செய்யப்படுறாங்கிறப்போ கருத்தியலாளர்கள் கொலை செய்யப்படுறது முதல் முறை கிடையாது. இதுக்கு 100 பேர் நடந்திருக்கு. இப்ப இந்த ஒரு வருஷத்துல 3 பேர் கொலை செஞ்சிருக்காங்க. கொலைக்கு ஆனா நம்ம யார் மேல குற்றம் சாட்டப்படுறவங்க தாண்டி யார் தண்டிக்கப்படுறாங்க நம்ம பொறுத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. நம்ம இது குற்றச்சாட்டு இருக்கிறத விட அதிகாரப்பூர்வமாக வலதுசாரி சேர்ந்தவர்கள் இல்ல RSS சேர்ந்தவர்கள் மற்றவங்க கைது செய்யப்படல, தண்டிக்கப்படல. நம்ம ஒரு சந்தேகத்தை குற்றச்சாட்டு அவங்க பல முறை இது பண்ணாரு.
லிங்காயத்துகளுடைய உருவமற்ற தன்மையை வெளியே கொண்டு வந்தாரு. நாம் தனிப்பட்டவர் என்று அவர் சொன்னாரு. அவர் இந்து மதத்துக்கு எதிராக இயல்பான கேள்வி. அதாவது ஒரு நிமிஷம் எப்படி கேளுங்க. திமுக தலைவர் கருணாநிதி, திமுக இது வந்து இந்நேரத்தில் உங்கள்கிட்ட போஸ்ட் பண்றதுக்காக நான் வருத்தப்படுறேன். பட் திமுக தலைவர் கருணாநிதி மதச்சார்பின்மை பற்றியும் கருத்து சுதந்திரம் பற்றி இன்னைக்கு கொல்லப்படும் போது, குஜராத் நடந்த போது அவர் கூட்டணியிலே இருந்தார். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகுதான் கூட்டணிக்கே சேர்ந்தார். சீக்கிய கலவரம் நடந்த பிறகுதான் காங்கிரஸோட சேர்ந்தார். அவ்வளவு காங்கிரஸ் மீதும் பாஜக மீது சொல்லப்படக்கூடிய உச்சபட்ச குற்றச்சாட்டுகள் கரைகள் இருக்கும் போதே அதற்கு பிறகு கூட்டணி சேர தயங்காதவங்க இன்னைக்கு கருத்து சுதந்திரம் பத்தி பேசினாங்க. எழுத்தாளர் மீது சொல்லக்கூடிய அதே குற்றச்சாட்டு தான் வைக்கிறேன். அன்னைக்கு ஏன் ரியாக்ட் பண்ணல, இன்னைக்கே ரியாக்ட் பண்ணி குஜராத் கலவரம் அந்த மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று திமுக தலைவர் சொன்னார். அப்ப இதை வந்து நீங்க சட்டம் ஒழுங்கு குஜராத் கலவரத்தையே அந்த மாநில சட்டம் 2000 பேர் கொல்லப்பட்ட விஷயமா முஸ்லீம்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா பார்க்கும்போது இதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பார்க்க மாட்டீங்களே. கலவரங்கள் நடக்கிறது வந்துட்டு நிச்சயமா வந்து எல்லா சமயத்திலையும் வந்து ஏதேனும் ஒரு இடத்துல எதிர்வினையாற்றாம அவர் இருந்ததில்லை. அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. அந்த சொல்ல முடியாது. அவர் சொன்ன வார்த்தை, நாங்கள் மோடியிடம் இருந்து எதிர்பார்த்தது வளர்ச்சி போன்ற பல்வேறு விஷயங்களை எதிர்பார்த்த. 2002 நான் காட்ட முடியும். 2002 அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இது குஜராத் மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொல்றாரு. மாநிலத்தில் ஆட்சியில் மத்தியில் கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்ப அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, மோடி அவர்கள் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வரும், ஒரு வளர்ச்சி மட்டும்தான் பேசிக்கிட்டு வந்தாரு. அதை எதிர்பார்த்த மக்களுக்கு இடையில இந்த 1.5 வருஷமா இந்த மாதிரி எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாமல் இருக்கிறார் என்று சொல்லித்தான் சொல்றாரு அவர். அது நான் மறுக்கல. அவர் சொல்ற குற்றச்சாட்டு தவறுன்னு சொல்ல. நான் கேட்கிறேன், இது இந்த சம்பவத்தை சொல்லும் போது அப்பெல்லாம் நீங்க எங்க போயிருந்தீங்க கேள்வி திமுக தலைவரை பார்த்தும் எழுத்தாளர் பார்த்து வருதான் கேட்கிறேன். சமூக எழுத்தாளர்களும் சில விஷயத்தை பத்தி மட்டும் தான் பேசுவேன். ஒரு மாநிலத்துல அந்த சமயத்துல நடக்குது சரியா. இப்ப இந்தியா முழுக்க அது வந்துட்டு அப்படியே முழுக்க கொண்டு வர்றாங்க. அதுதான் எல்லா இடத்துலயும் வந்துட்டு கருத்துரிமைக்கு எதிரான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. முன்வைக்கப்படுகிற கருத்துரிமைக்கு எதிரான விஷயம்னா இன்னைக்கு எழுத்தாளர்கள் சாகடிக்கிறாங்க. இது இன்னைக்கு ஜெசஸ் பகவான் வந்து அண்டர் த த்ரெட்டன், யாரு வந்துட்டு அவர் என்னைக்கு வேணாலும் அவரையும் கொள்ளுவாங்க வந்துட்டு. இது போன்ற விஷயங்கள் நடக்கிறப்பதான் இந்தியா முழுக்க ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டுல வந்து மணிக்கட்டிலே பார்த்து அடிச்சாங்க. இதுதான் எழுதி இதுதான் எழுதி சொல்லி அடிச்சாங்க. அப்ப சமூகம் எங்க போனாங்கன்னு தெரியல, எழுத்தாளர் எங்க போனாங்க தெரியல, படைப்பாளி எங்க போனாங்க தெரியல. இங்க நடக்கும் போது எதிர்வினை என்னவா இருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் மற்ற மாநிலங்களுடைய எழுத்தாளர்கள் தான் விருதை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். இங்கே 2 கருத்து கண்டனம் கண்டனம் செய்திருக்கிறார்களே ஒழிய இங்கே யாரும் எதிர்வினை இதுவரை ஆற்றவில்லை, ஏற்கனவே ஆற்றவில்லை. எதிர்வினை எழுத்தாளர் தான் நம்ம கேட்கணும். அறிக்கை கொடுத்திருக்காங்க, எல்லாருமே கண்டனம் செஞ்சு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. பரிசு பொருளை திரும்ப கொடுக்கிறது கொடுக்காது தனிப்பட்ட விஷயமா எதிர்வினை ஆற்றக்கூடிய வேகம், அந்த ஆக்ரோஷம், அந்த அக்ரஷன் இருக்கு இல்லையா, அன்னைக்கு வந்து மயிலிற காலம் தடவுகிறது, இன்னைக்கு வந்து சாட்டையால சொல்றது. இதுதான் கேட்கிறேன். அது ஒரு தமிழ் இன்னைக்கு மயிலிற தமிழ்நாட்டில் இப்போ இந்திய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் உருவாக்கப்பட்டிருக்கு, அச்சுறுத்தல் உருவாக்கப்பட்டிருக்கு. எழுத்தாளர்களும் சமூக சேவகர்களும் நாம் இதாவது கர்நாடகால ஒரு அரசு இருக்கேன்னு நீங்க பேச மாட்டீங்க, கர்நாடகால ஒரு அரசு இருக்கேன்னு பேச மாட்டீங்க, மேற்கு வங்கத்தில் ஒரு அரசு இருக்கேன்னு பேச மாட்டீங்க. எல்லாத்துக்கும் பாஜக சொல்லுவீங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்க யாரு? மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க முடியுமா? மத்திய அரசு நடவடிக்கை முடியுமா? மத்திய அரசு செய்யக்கூடிய ஒரே நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கும்போது மாநில அரசு அதுல எந்த விதமான வினையாற்ற முடியாத ஒரு சூழல் இருக்குது. மாநில அரசு குற்றம் சாட்டப்படும். இன்னைக்கு காங்கிரஸ் அரசு அது சிபிஐக்கு அனுப்பிவிட்டது. அதனால காங்கிரஸ் அரசு சொல்ல முடியாது. அதுதான் முக்கியமான விஷயம். எதனால நம்ம வந்து திரும்ப திரும்ப மோடியை சொல்றோம் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி பிஜேபிக்கு ஆட்சியில இருக்கு, மோடி ஆட்சியில இருக்காரு. அதிகமான மதம் நடந்தது 2013. அப்ப காங்கிரஸ் அரசு இருந்துச்சு. அப்ப நீங்க பேச மாட்டீங்க. பிஜேபி தவறான புள்ளிகளை சொல்றீங்க. தன்னுடைய வெற்றி பாதையை அப்ப இருந்தே துவக்கினாங்க, அதிகாரத்தை நோக்கி பாதையில துவக்கினாங்க. கேரளால ஒரு ப்ரொஃபசர் எழுதினார்னு சொல்லி அவருடைய கையெழுத்து பண்ணாங்க. என்ன மாதிரியான எழுத்தாளர்களிடம் என்ன மாதிரியான எதிர்வினை நடந்தது?
செலக்டிவா இருக்கிறாங்களா இல்லையா, அதுதான் பிரச்சனை. ஏன்னா எழுத்தாளர்கள் அனைவருமே திறமையானவர்கள். கண்டனம் தெரிவிக்க எல்லா சம்பவத்துக்கும் கண்டனம் தெரிவிச்சிருங்க. குண்டு வெடிப்புல கலவரம் எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை பல்கலைக்கழகத்துல சென்னை பல்கலைக்கழகத்துல அமினா உதுதாவுடைய பேச்சு தடை செய்யப்பட்டது. அவங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப என்ன கண்டனம் வந்துச்சுன்னு தெரியல. அவுரங்கசீப்போட ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டது, நிறுத்தப்பட்டது. அப்ப என்ன கண்டனம் வந்துச்சுன்னு தெரியல. நீங்க மட்டும் இல்ல, ஆமாஸ்ல இருந்து நீதியரசர் சந்தூர்ல இருந்து பல கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு கொடுக்கப்பட்ட அறிக்கைகளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்வினை ஒன்றாங்க. உங்க மனசாட்சி கூட நான் கொலை செய்யப்படுறாங்க. இன்னும் எத்தனை பேருடைய உயிர் பணைய வைக்கிறது? அதுக்கு முன்னாடி எதிர்வினை ஆற்ற வேண்டாமா வேணுமா அது சொல்லுங்க. நான் கேட்கிறேன், குஜராத் கலவரம் நடந்த போது வாஜ்பாய் அவர்கள் எவ்வளவு கடுமையான அதிருப்தியை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார் என்பது உங்களுக்கு தெரியும். நான் வெளிநாட்டுகளுக்கு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு போவேன், என்னுடைய முகத்தில் கரி பூசி விட்டார்கள், மோடி விலக வேண்டும் என்பதை அதிகாரப்பூர்வமா சொல்ல. ஆனா உள்கட்சி நடந்ததை பின்னாடி வந்த பல கட்டுரைகள் ஆவணங்கள் வெளிப்படுத்துச்சு. அவ்வளவு கடுமையான கோபத்தை பிரதமரா இருக்கிற வெளிப்படுத்தினார். அது அந்த மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பார்க்கல. அப்ப இதுல செயல்பட வேண்டியது, முதல்ல செயல்பட வேண்டியது பாஜக, பிரதமர் நரேந்திர மோடிங்கிறது தெரியலையா? இல்ல, இப்ப இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்ல மிக அழகாக சொல்லியிருக்கிறார். பிஜேபி has always opposed to pseudo secularism. This has happened in the past too. நான் வாயை திறந்தால் இவர் வாயை திறக்க வேண்டும். சூடோ செகுலரிசம், அதாவது இப்ப சல்மா அவர்கள் சொன்னார்கள் இங்க தனி மனித கொலைகள் தமிழ்நாட்டில். இது சேலம் ஆடிட்டர் ரமேஷ் தனி மனித கொலையில கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டார். கொடுக்கல் வாங்கலையா கொல்லப்பட்டார் இவரு? முஸ்லீம் அமைப்போ அல்லது இந்துத்துவ அமைப்போ ரெண்டு அமைப்புகள் சண்டை போடுறது என்பது வேறு, சாதாரண ஒண்ணுமே இல்லாத அப்பாவி சாவதும் அப்பாவி எழுத்தாளர் சாவதும் வேறு. இதையும் அதையும் போட்டு முடிச்சு போட்டுறாங்க. ஒரு ஆள் கொல்லப்பட்டதுக்கு துடித்து எழுதுறீங்களா? அப்பாவி ஒரு பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் செஞ்சாங்க இல்ல, நான் உங்களுக்கு அதான் உதாரணம் சொன்னேன். பாஜகவிலேயே அப்போதைய பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் கண்டனம் தெரிவித்தது. அதுக்கு நீங்க சொல்லுங்க. அவர் பிரதமர் வாஜ்பாய்க்கு இருந்த ஒரு அக்கறை, ஒரு கூறிய பார்வை, ஒரு வேதனை, ஒரு மனிதாபிமானம் மோடிக்கு இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்களா? இல்ல, இப்ப மறுபடியும் இப்ப மோடி மீது சாட்டக்கெடுக்கிற இந்த குற்றச்சாட்டு தேவையில்லாத குற்றச்சாட்டு. அவர் வம்புக்கு இழுக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார். கிளியரா சொல்ற சூடோ செகுலரிசம் எல்லா இடத்திலும் சாட்சி மகாராஜ் சொல்றதோ, மகேஷ் சர்மா சொல்றதோ, சங்கீத் சோம் சொன்னதோ சரி, நீங்க சொல்லுங்க. சரி, அவங்க நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாங்க. அவர்கள் மீது உங்க கட்சிக்காரங்க தானே, குறைந்தபட்சம் அவருடைய பதவியை பறியுங்கள், குறைந்தபட்சம் பகிரங்க எச்சரிக்கை விடுங்கள், குறைந்தபட்சம் டெல்லிக்கு சம்மன் பண்ணுங்க அட்லீஸ்ட். இல்ல, நான் கேட்கிறேன், அந்த சம்பவம் வினய் என்கின்ற அந்த தனிப்பட்ட போலீஸ்காரன், அவருக்கு அந்த கொல்லப்பட்ட நபருக்கு இடையே இருந்த தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக மதத்தை பயன்படுத்தி செய்த கொலை, அது கண்டிக்கப்பட்டது. அதுல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே அது மதமாக எடுத்துச் செல்லப்பட்டது முழுவதுமாக. அப்ப அந்த மதமாக எடுத்து செல்லப்பட்டதுக்கு எதிர்வினை பதில் சொல்லுவாங்கல்ல. அந்த உத்தரப்பிரதேசத்துல என்ன நாட்டுக்கு பொதுவா இருக்க வேண்டிய ஒரு மத்திய அமைச்சர் எதிர்வினை ஆற்றுவாரா? பிரதமர் பேசிட்டு போவாசி வந்தார்ல, அவர் என்ன சொன்னாரு தெரியுமாங்க? அங்க எப்படிப்பட்ட மதக்கலவரங்களை தூண்டி விட்டாரு தெரியுமா? ஓவாசியும் மகேஷ் சர்மா ஒரே கணக்கு, சங்கீத் சோம் ஒரே கணக்கு, சாட்சி மகாராஜ் ஒரே கணக்கு. ப்ரோவோகேஷன் பண்ணி மக்களை தனியாக இழுத்து செல்கிற போது பாதிக்கப்பட்ட நபர்கள் எதிர்குரல் தான் கொடுப்பாங்க. நீங்க இங்கே இருந்து அமைதி பேசுங்க. என்ன நடந்தது பயங்கரவாதம் தெரியாது உங்களுக்கு? அந்த ஊருடைய மக்களை அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அங்கு மதக்கலவரம் சூடுகின்ற போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் பேசுவாங்க. எடுத்து போடுகிறீர்கள். ஒவ்வொரு லோக்கல் தலைவர் எப்படி பேசியிருக்காங்க? அதிகமா மத்திய அமைச்சர் பேசும்போது, பாஜக மத்தியில் ஆளக்கூடிய எம்பி பேசும்போது, இது ரிலீஜியஸ் போலரைசேஷனுக்காக செய்யப்பட்ட
திட்டமிட்டு செய்யப்பட்ட பிரச்சாரத்துக்கு இதிலே பிரதமர் தலையிட்டு சொல்ல வேண்டியதை சொல்லி இருக்கிறார். இதற்கு மேல் சொல்வதற்கு பிரதமர் காங்கிரஸ் பிரதமர் எழுதி கொடுத்ததை கையெழுத்து போட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் அவர் சொல்லி இருக்கிறார். அதற்கு மேல வேண்டும் என்றால் விவாதம் எங்களுக்கு தெரியும். ஓட்டு போறதோட எங்களுடைய கடமை முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் நீங்க பண்றதாக தெரிஞ்சு வச்சு நீங்க சொல்வதற்காக ஒரு பிரதமர் இதற்கு மேல எப்படி வாசகம் எழுதணும் என்பதை டிக்டேட் பண்ணுவதற்கு அவசியம் இல்லை. நீங்க இந்து மதத்திற்கு தாக்குதல் பேசுவதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. ஆனால் இந்த ஒரு சம்பவத்தை வச்சு இந்தியா முழுவதும் மாபெரும் விவாதம் 10-15 நாளா பண்ணிட்டு செலக்டிவ் தானே பிரதமர் இவ்வளவு பெரிய பேட்டி கொடுத்திருக்க வேண்டியதே இல்லை. 4 பேர் மீது ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் நடந்துருந்துச்சு அப்படின்னு அவர் வாய் திறக்காமலே செயல்படுத்தி விட்டார் என்று நாடு பாராட்டி இருக்கும். அவர் பேசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நடுநிலையாக வேண்டிய அவசியம் இல்ல. இவர்கள் பேசியது அங்கே என்ன நடந்தது என்பதற்கு பதில் இவர்கள் அங்கே பேசியது. நீங்க தனிமனித குறைக்கிறீங்க, நீங்க செலக்டிவா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல நான் உண்மையிலே வாய்மூடி மௌனியா இருக்கிறது எனக்கு வேற வழி இல்ல. உங்களை திருப்திப்படுத்துவதற்கு நாங்கள் இல்லை என்று சொன்னால் ஆட்சியில் அமர்த்துவதற்கான அர்த்தமே இல்லை. ஆட்சியில் அமர்த்துவது எங்களை திருப்திப்படுத்துவதற்காக தான். நீங்க சொல்லுகின்ற ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டு ஒரு பிரதமர் பேச வேண்டியதில்லை. சரியாக சொல்லி இருக்கிறார். சூடோ சர்க்குலர்ஸை எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவில் விவாதம் செய்வீர்கள் என்று அவரே சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நீங்க பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? பிரதமர் பேசலன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு எப்படி பேசணும்னு சொல்றீங்களா? ஒரே ஒரு கேட்க விரும்புறேன். ஒரே ஒரு நீங்க என்ன சொல்றீங்க? பிரதமர் மிகச்சரியாக பேசியிருக்கிறார் சொல்றீங்க. மிகச்சரியான பேசுறீங்க, அதை நான் பாராட்டுறேன். அதே மாதிரி சங்கீத் சோம், மகேஷ் சர்மா, சாக்ஷி மகாராஜ் மிகச்சரியா பேசியிருக்கான்னு சொல்லுங்க. ஒரு கட்சியில் 1000 குரல் இருக்கும். ஒரு கட்சியில் 1000 பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் 1000 கட்சியில இல்ல சொல்லுங்க. எங்க கட்சியில பாராளுமன்ற கமிட்டி கூட்டத்துல நீங்கள் பேச வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். தினசரி காலையில இந்த 6 பேருக்கு நடவடிக்கை அந்த மாதிரி சொல்லி எங்கு பேசணுமோ எப்படி பேசணுமோ அவர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த ரியாக்ஷன் முழுவதும் அங்கே என்ன நடந்தது அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார்கள். ஒரு தலைப்பட்சமாக இவர்களை மட்டும் முழுவதுமாக ரிப்போர்ட் பண்ணுங்க, அப்ப சொல்லுங்க. உங்களுக்கு சுருக்கமான இறுதியான பாருங்க. இவ்வளவு தூரம் சகோதரர் பேசுறாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன். மகாராஷ்டிராலயும் ஒரு முதல்வர் இருக்கார். அந்த முதல்வர் நேற்று பாராட்டுக்குரிய வேலையை செஞ்சார். பெயிண்ட் ஊத்தப்பட்டு அந்த ஊத்தியவர்களை கூப்பிட்டு இன்னைக்கு சிவசேனா பாராட்டுது. சிவசேனாவோட உத்தவ் தாக்கரே பாராட்டுறாரு. பட்னாவிஸ் என்ன செஞ்சாரு? அந்த நிகழ்ச்சியை நினைச்சிருந்தா தடுத்து நிறுத்திருக்க முடியும், இல்லாம கூட பண்ணிருக்க முடியும். ஆனால் அதுவும் பாஜகவில் உள்ள ஒரு முதல்வர் தான். அவர் இந்த நேரத்தில் பாராட்டுறதுக்கு என்ன காரணம்னா, அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தார். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, திரு மோடி அவர்கள் அருண்ஜேட்லி பேசின பின்னால, அதே மாதிரி பிரணாப் முகர்ஜி பேசின பின்னால குடியரசுத் தலைவர் சொன்னாரே ஒழிய அவர் மாற்று ஒரு வார்த்தையை சொன்னாரு, இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையா இருக்கணும். என்னமோ நாட்டில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி. அப்படி அல்ல. பிரச்சனை என்னன்னு சொன்னா, சிவன் அன்பும் சிவனும் 2 என்பார் அறிவிலார் என்று சொல்வாங்க. அந்த சிவசேனா என்கிற பேர்ல இன்னைக்கு வம்பு செய்ய கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அரசின் நாயகன் ராமனுடைய பேர்ல ராமசேனா, அதே மாதிரி கருப்பு கரசி சீதையின் பேர்ல சீராசேனா, அனுமன் சேனா, தொண்டுக்கு அணியாக இருக்கக்கூடிய அனுமனுடைய பேர்ல கூடிய அனுமன். இந்த சேனாக்களை எல்லாம் தான் இந்தியாவிலே பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது. லஷ்கர் இ தொய்பாவும் சிவசேனா ஒண்ணு நீங்களே ஒப்புக்கிறீங்க. சுருக்கமா மிக சுருக்கமா 60 வருஷத்துக்கு மேல ஒரே தெருவுல ஒரே ஊர்ல அந்யோன்யத்தோட பழகிக்கிட்டு இருந்த ஒரு குடும்பத்துல பக்கத்து வீட்டுக்காரவங்க கொலையை நிகழ்த்திட்டு போறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன,
இந்த RSS விஸ்வ இந்து பரிஷத் பிஜேபி கும்பலுடைய அதை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரதமர் தன்னுடைய தகுதியை இழந்துட்டாருன்னு நான் சொல்லுவேன். முலாயம் சிங்க சமூக நீதி காவலர்னு சொல்லுவாங்க. அவரை போன்ற ஒரு பக்காவான போலரைஸ் பண்ணி ஜாதி மத அரசியலை செய்யக்கூடிய ஒருவர் இந்தியாலே கிடையாது. அந்த மாதிரி ஒருவரை கண்டிக்காமல் மோடியை மட்டும் கண்டிப்பது இரட்டை நிலை. இதைத்தான் போலி மத சார்பின்மை. இந்தியா முழுவதும் அனைத்து கட்சிகளும் போலி மத சார்பின்மையை கடைபிடிப்பதால்தான் கட்சி ஆட்சிக்கு வருகிறது. உங்களுடைய தவறுகள் தான் இந்த மாதிரியான கட்சி ஆட்சிக்கு வருகிறது. நீங்க அதையே நோக்கி திரும்ப இது பண்றதுங்கிறது எந்த விதத்திலையும் சரி. எந்த அளவில் நீங்கள் திருத்திக் கொண்டிருக்கிறீர்கள் மிகப்பெரிய கேள்வி. விமர்சனங்கள் என்பது நடுநிலையோடு இருக்க வேண்டும், இரண்டு பக்கம் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் மட்டுமே சொல்லப்படுவதற்கான பெயர் விமர்சனம் அல்லது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படக்கூடிய பார்வை அப்படிங்கிறது பானுகம் பார்வை. நிச்சயமாக இந்த ஒரு சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய இந்த தேசத்தின் ஒரு ஒருமைப்பாட்டின் மீது விழுந்த ஒரு மிகப்பெரிய கரை. அதனை துடைக்க வேண்டிய அதுக்கு இந்த கரை விழுந்ததற்கான காரணமாக யார் இருந்தவர் என்பது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை துடைக்க வேண்டிய பொறுப்பு, நடவடிக்கை எடுப்பது மட்டுமில்லாமல் அந்த கரையை துடைக்க வேண்டிய பொறுப்பு ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் இருக்கிறது. அதே இடத்தில் அதே தாத்ரியில ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு திருமணம் நடக்கும்போது அந்த குடும்பம் அச்சுறுத்தல் இருந்தபோது அவர்கள் குடும்பத்தில் பெண்ணுக்கு திருமணம் நடத்துவதற்கு உதவியாக இருந்த சில இந்துக்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதாபிமானங்கள் இரண்டு பக்கம் இருக்கிறார்கள். மனிதாபிமானங்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருந்து மனிதாபிமானத்துக்கு விரோதமாக சொல்லக்கூடிய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகணும். அதை கட்டுப்படுத்த கடமை மாநில அரசுக்கு, மத்திய அரசுக்கு, சமூக செயற்பாட்டாளர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள் அனைவருக்குமே இருக்கிறது. மிகப்பெரிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிற என்பது மாற்று கருத்தில் நிகழ்ச்சி கலந்து கருத்து நான்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. ஆன்லைன் மருந்து விற்பனை காலத்தின் தேவையா ஆபத்தா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்திற்கான காரணம் என்ன? கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு பெரிய இண்டஸ்ட்ரி கொண்டிருக்கக்கூடிய மருந்து விற்பனை என்பது இன்றைக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் கடைகள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மருந்து கடைகள் இன்று ஒரு நாள் கடையெடுப்பு செய்திருக்கிறார். அதற்கான காரணம் பிரதானமான அவருடைய கோரிக்கை என்னென்றால் ஆன்லைன்ல மருந்துகளை விற்கிறார்கள். மிக ஆபத்தான டாக்டர்களுடைய பரிந்துரை சீட்டின் பெயரில் மட்டும் பரிந்துரை சீட்டுடைய பெயரில் மட்டுமே கொடுக்க வேண்டிய மருந்துகளை கூட இவர்கள் ஆன்லைன் மூலம் விற்கிறார்கள். இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அரசுக்கு இழப்பு ஏற்படுத்துவது என்பது தாண்டி ஒரு உயிர் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தங்களுடைய வளர்ச்சி மட்டுப்பட்டுவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக தொழில்நுட்ப வளர்ச்சியை புரிந்து கொள்ளாத ஒரு செயல்பாடு என்று மறுபக்கம் பார்வை இருக்கிறது. உண்மையிலேயே இது ஆன்லைன்ல எல்லா பொருளும் கிடைக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மனைவி வரைக்கும் ஆன்லைன்ல வரக்கூடிய காலம் வந்துவிட்ட பிறகு மருந்து மட்டும் ஆன்லைன் வராதா என்ற கேள்வி எழுகிறது. இந்த மருந்து விற்பனை ஆன்லைனில் கொண்டு வரக்கூடியது உண்மையிலேயே ஒரு ஆபத்து தானா அல்லது காலத்தின் வளர்ச்சி என்ற தலைப்பு தான் இன்றைய ஆயுதத்தில் நீர் விவாதிக்க இருக்கும். நிகழ்ச்சி இந்த போய் நம்முடைய திரு ரமேஷ் மருந்து வணிகர்கள் தமிழ்நாடு மருந்து வணிகர்களுடைய சங்க சேர்ப்பு உறுப்பினர் திரு ரமேஷ் நம்முடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க. அதுபோல சமூக ஆர்வலர் மருத்துவமான டாக்டர் திரு சுமந்த் ஸ்ரீ ராமன் நம்முடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு சுமந்த் தான் முதல்ல கேட்கலாம் நினைக்கிறேன். இந்த ஆன்லைன்ல வர்த்தகம் அப்படிங்கிற வர்த்தகம்ங்கிறது எல்லா பொருளுமே வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன போல கணவன் மனைவி ஆன்லைன்ல தேர்ந்தெடுக்கப்படும் போது மருந்து ஏன் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வருது. உங்களுடைய பார்வையில இது காலத்தின் கட்டாயமா நீங்க பாக்கலாம், இது வந்தே தீர்வு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா அது காலத்தின் கட்டாயம். உலகம் பல நாடுகளில் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற பல நாடுகள், யூரோப்ல பெரும்பாலான நாடுகள், எல்லா நாடுகளும் ஆன்லைன் பார்மசிஸ் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம். இந்தியாவில் ஆன்லைன் மருந்து வணிகம் தொடர்பாக ஏதேனும் வரையறை, நெறிமுறை, கட்டுப்பாட்டு சட்டம் இருக்கிறது? இன்று நீங்க பார்த்திருக்கலாம், பார்மசி டிபார்ட்மெண்ட் செயலர் நம்ம வி.கே. சுப்புராஜ் அவர் சொல்றாரு, மத்திய அரசு அனுமதி வழங்கவில்லை இந்த மாதிரி ஆன்லைன் பார்மசிக்குங்கிறாரு. மத்திய ஆனால் அவர் சொல்லாத விஷயம் சட்டவிரோதமாக இந்த ஆன்லைன் பார்மசி செயல்படுகின்றன அப்படிங்கிற வார்த்தையை அந்த சென்டென்ஸ் அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, மத்திய அரசு லைசன்ஸ் வாங்கணுமா வேணாமா ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு பரிந்துரை கொடுக்க போகுது. இதுக்கு பிறகு அவங்க வரைமுறைகள் கொண்டு வர போறாங்க. பட் ஆன்லைன் இதனுடைய அபத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஏதேனும் நார்காட்டிக் ட்ரக்ஸுக்கு ஒரு சில பார்மசியில பிரிஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க. இல்லன்னா பிரிஸ்கிரிப்ஷனே கேட்கறது இல்லங்கிறது பல ஸ்டடிஸ் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி. என்னன்னா ஊருக்கே தெரியல. நீங்க தூக்கு தண்டனை விதிச்சா கூட கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் குறையதில்லை அப்படிங்கிறக்கா தூக்கு தண்டனை வேண்டாம் சொல்ல முடியாது. வரையறை நல்ல விதிமீறல் நடக்கின்றனவே வரையறையை வகுப்பு. நான் கேட்பது வித்தியாசம் என்ன? அதாவது இப்ப நீங்க ஒரு மாசம் ஒரு வீட்டுல மருந்து வாங்குறாங்க. என்ன பண்றாங்க? போன் பண்றாங்க பார்மசிக்கு. போன் பண்ணி பார்மசிக்கு எனக்கு இந்த மருந்தெல்லாம் வேணும் லிஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட் மளிகை கடையில இருந்து எடுத்துட்டு வர மாதிரி ஒரு பையன் எடுத்துட்டு வருவா. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு அந்த பையன் எடுத்துட்டு வருவா. அவங்க கிட்ட சில டைம் பிரிஸ்கிரிப்ஷனை காட்டுங்கன்னு சொல்லுவா, சில டைம் காட்டாம கூட போயிடும். பண்ணக்கூடாது.
நிதர்சனமான உண்மை ஒன்று. இரண்டாவது, இந்த மெத்தடுக்கும் இப்போது இதான் நடந்துட்டு இருக்கு. இந்த மெத்தட்ல அந்த வர்ற பையன் பிரிஸ்கிரிப்ஷனை வெரிஃபை பண்றதுக்கும், நீங்க ஆன்லைன் பார்மசில வாங்கி ஆர்டர் பண்றதுக்கும், நீங்க வர்ற அந்த டெலிவரி பர்சன் அந்த பிரிஸ்கிரிப்ஷனை ஸ்கேன் பண்ணியோ இல்ல போட்டோ காப்பி பண்ணியோ வெரிஃபை பண்றதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? நான் என்ன கேக்குறேன், இப்போ வந்து நீங்க ஆன்லைன்ல சில இடங்கள் சொல்றாங்க ஒரு ரூபாய் என்னென்ன உயிருக்கு ஆபத்தான இல்லாட்டி அடிக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய இல்லாட்டி கருக்கலைப்பு கூடாக்கூடிய இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட மருந்துகள் இது மாதிரி ஆன்லைன்ல கேட்கறாங்க வைக்கிறாங்க. இது மாதிரி H1 ஃபார்முலால இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. ஒண்ணு. இரண்டாவது, சில ஆன்லைன் வர்த்தகர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க உங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷன் நீங்க ஸ்கேன் பண்ணா தான் நாங்க கொடுப்போம்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஆன்லைன் டெக்னாலஜிங்கிறது ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் குழந்தை வந்து வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி அப்லோட் பண்ணிருது. சோ அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய அபாயம் இருக்கிறா இல்லையா? அப்போ இவங்க என்ன கேட்கணும், ஆன்லைன்ல பிரிஸ்கிரிப்ஷன் வெரிஃபிகேஷனுக்கு ஏதேனும் மெக்கானிசம் அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். நிச்சயமா இருக்கக்கூடாது கேட்கறது வேற இல்ல. ஆன்லைன் பார்மசி எந்த வரையறையும் இல்லை என்பது முதல் தகவல். ஒரு நிமிஷம், உங்களுக்கு மக்களினுடைய ஹெல்த் மேல அக்கறையால் நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்துறீங்கன்னா நீங்க என்ன கேட்கணும், ஆன்லைன் பார்மசிஸ் மூலம் வெரிஃபிகேஷன் ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷனை எப்படி பண்றதுங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் அரசு கொடுக்கணும். நீங்க கேட்கணும். இன்னைக்கு சட்டமே இல்ல, செய்யக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி சட்டமே இல்லாத விஷயம் ஒன்று செய்யப்பட்டால் அது சட்ட விரோதம். அப்ப வருவது கொண்டு வாங்கன்னு அரசுடைய வேலை. நடத்தக்கூடாது. ஒரு மருந்து வணிகரா நான் வந்து முறையற்ற முறையில ஒரு மருந்து கொடுக்கப்படக்கூடாது, அவ்வளவுதான். ஒரு உதாரணம், ஒபாமாவுடைய பட்ஜெட்லயே அமெரிக்காவில் வாழும் ஏழை மக்கள் வெளிநாடுகளில் இருந்து அதே மருந்த குறைந்த விலையில் வாங்குவதற்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கிறாரு ஆன்லைன்ல. புரியுதுங்களா? இல்ல, உலகத்துல எங்கேயும் கூட இந்தியாவில வந்து மருந்து, ஆபரேஷன், மருத்துவம் எல்லாமே கம்மிங்கிறது, செலவு கம்மிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். உங்களுக்கு தெரியாது கிடையாது. நான் சொல்றேன், இப்படி வந்து அதெல்லாம் தளர்த்திட்டே போயிடலாம், விதிமுறை எல்லாம் வேண்டாம், நீங்க போன பண்ணி விதிமுறைகள் வேண்டாம் சொல்லவே இல்லைங்க. எல்லா விதிமுறைகள் இல்லாம விற்பனை நடக்கிற நீங்க கண்டிக்க மாட்டீங்க. விதிமுறைகளை கொண்டு வாங்கன்னு சொல்றோம், அது நடக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க சார்? அப்படி நீங்க வந்து இல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்லைன்ல நீ வந்து என்ன மருந்தாலும் வித்துடலாம் சொன்னா நீங்க ஏன் வந்து இருங்க ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட், நான் வந்து ஆன்லைன்ல விதிமுறைகள் கொண்டு வரப்பட வேண்டும், நிச்சயமாக கொண்டு வரப்பட வேண்டும். பிரிஸ்கிரிப்ஷன் வெரிஃபிகேஷன் இருங்க. அது வரைக்கும் இன்னைக்கு நீங்க மேனுவலா என்ன ஃபாலோ பண்றீங்களோ அதை அவங்க ஃபாலோ பண்ணா போறோம். நீங்க ஒரு கடைக்கு போகும், ஒரு நிமிஷம் இருங்க, ஆன்லைன்ல நான் ஸ்கேன் பண்ணி பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்புறேன், நான் ஒரு பையன் அனுப்புறேன் அந்த வீட்டுக்கு டெலிவர் பண்றதுக்கு. அந்த டெலிவர் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கா இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ண அதே தான் நீங்களும் பண்றீங்க. நீங்க பார்மசிக்கு நீங்க போய் வாங்கும்போது என்ன பண்றாங்க, பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து வெரிஃபை பண்றாங்க. அதே ப்ராசஸ் ஆன்லைன் மக்கள் செஞ்சா என்ன தப்பு? தப்பு கிடையாது. மருந்து கடை வைக்கும் போது டி ஃபார்ம் படிச்சோம், பி ஃபார்ம் படிச்சா மருந்து கடையில் இருக்கும் ஏன் சொல்றீங்க? நீங்க காசு இருக்கிற மருந்து கடை வச்சுக்கோ சொல்லலாம்ல. நானும் சொல்றேன், காசு இருக்கிற மருந்து கடை வச்சுக்கோ சொல்லலாம்ல. உங்களுக்கு நான் சொல்றதே வந்து ஆன்லைன் மருந்து கடைகளோ ஆஃப்லைன் மருந்து கடைகளோ ரெண்டுத்துக்கும் ரூல்ஸ் ஷுட் பி தி சேம். இதுக்கும் விதிமுறைகள் ஒன்றாக இருக்க வேண்டும், இதுக்கும் விதிமுறைகள் ஒன்றாக இருக்க வேண்டும். விதிமுறைகளில் மாற்றம் இல்லை. ஆனால் ஆன்லைன்ல மருந்து யாரும் விற்க கூடாது அப்படின்னு சொல்லுவதில் எந்த விதமான ஒரு நியாயம் கிடையாது. ஏன்னா ஆன்லைன் ஆக்சுவலா இவங்க பண்ற பெரிய தப்பே வந்து ஆன்லைன் மெடிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பாதிக்கு மேல அவங்களா பார்மசி, இந்தியா முழுசா பார்மசி அவங்க வைக்க போறது இல்ல. இவர்கள் மூலமாக தான், இந்த வணிகர்கள் மூலமாகத்தான் இவர்கள் அந்த டிஸ்ட்ரிபியூஷனை பண்ண போறாங்க. அதை வந்து புரிஞ்சுக்காம இவங்களுக்கு ஆக்சுவலா அது பெனிஃபிட் வரும். அந்த பெனிஃபிட்டையும் புரிஞ்சுக்காம அதை பிளைண்டா அப்போஸ் பண்றாங்க. அதில் நிச்சயமாக உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட, அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில். அது வந்து இந்திய அரசு தடை போடுவதில் எந்த விதமான ஒரு நியாயமும் கிடையாது. ரமேஷ், நீங்க பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு பாக்குறேன். என்னுடைய பார்வையில இன்னைக்கு வந்து நீங்க ஒரு கடையடைப்பு பண்ணி இருக்கிறதே ஆன்லைன் வர்த்தகத்துடைய தேவையை நிரூபிக்குதோன்னு சந்தேகம் வருது. இன்னைக்கு எனக்கு மருந்து தேவைப்பட்டுச்சுன்னா பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இல்ல, அப்ப ஆன்லைன் வர்த்தகம் இருந்துச்சுன்னா உங்க கடை இருக்குதோ இல்லையோ நான் ஒரு மெசேஜ் பண்ணி விட்டா எனக்கு வீட்டு தேடி வந்திருக்கும். அப்ப ஆன்லைனுடைய வர்த்தகத்துடைய அவசியத்தை இன்றைய கடையடைப்பு மூலம் நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் சொல்றேன். இல்ல, இதுவரைக்கும் நீங்க கவனிச்சிருப்பீங்க, இந்த மருந்து வணிகர்கள் வந்து கடையடைப்பு போராட்டங்கிறது நடத்தினதே கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதாவது ஒரு வணிகர் சங்கங்கள் நடத்தும் போதிலையோ இல்ல அரசியல் பந்த் நடத்தும் போதிலையோ இல்ல ஏதாவது வன்முறைகள் நடக்கும் போதிலையோ கூட நாங்க கடையை திறந்து வச்சுதான் நடத்திக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த ஆன்லைன் வர்த்தகத்து மூலமா அதிகமா பாதிக்கப்படுறது வந்து எங்களோட பொதுமக்கள் தான். எப்படின்னு அதான், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கிறது நிச்சயமா இதுல வந்து நீங்க சொன்னீங்க ஆன்லைன்ல எல்லாமே ஈஸியா கிடைக்குது, எது வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அது உங்க விருப்பத்தை தான் நீங்க அங்க வாங்கிக்கிறீங்க.
உங்களுக்கு வேண்டியப்பட்ட கமாடிட்டி. அவங்க வந்து அதுலயே வந்து பல இடங்கள்ல நீங்க வந்து உங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷனை காட்டுங்க, ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க, இல்லாட்டி எங்களுடைய வணிகர் வந்து கொண்டு வரும்போது நீங்க அந்த காப்பியை காட்டுங்க கொடுன்னு சொல்றாங்க. கண்டிஷன் இருக்குல்ல? இல்ல அதான் சொல்றேன். நீங்க விருப்பப்பட்டதா இங்க வாங்கிக்கிறீங்க, நீங்க கமாடிட்டியோ இது. ஆனா இது கமாடிட்டி கிடையாது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இருக்க பிரச்சனைய ஒரு மருத்துவர்கிட்ட போய், அவர் நல்லா படிச்ச மருத்துவர்கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனையை பார்த்து, அவர் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி, வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, ஏற்கனவே இருக்க நோயோட தன்மை இதையெல்லாம் கருத்துல வச்சுட்டு, இல்ல சாதாரண புழக்கத்தில் இருக்கக்கூடிய பாராசிட்டமால் மாதிரியான மருந்துகள் வந்து மற்ற சாதாரணமான மருந்துகள் வந்து ஒரு கிரீம் மாதிரியான விஷயங்களோ இது வந்து நீங்க வந்து போட்டா வாங்கிக்கலாம். அது வந்து ஒன்னும் பிரச்சனை. அது எங்க கடையில போனாலும் கிடைக்குது. கடையில போய் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல. சீரியஸான சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது, பெயின்விளைவு வேறு மாதிரி ஏற்படுத்தக்கூடியது வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எப்படி நீங்க கேக்குறீங்களோ அதே மாதிரி அவங்களும் கேக்குறாங்க. எப்படி கேட்க முடியும்? ஏன்னா இல்ல நீங்க ஆன்லைன்ல நீங்க பாத்துருப்பீங்க, அந்த எப்படி வர்த்தகம் நடக்குது பாத்துருப்பீங்க. அப்லோட் பண்ணு கேக்குறான். அப்படி இல்லன்னா நான் வந்து டெலிவரி பண்ணும்போது நீ பிரிஸ்கிரிப்ஷனை காட்டணும்னு கேக்குறான், டெலிவரி பண்ணு கேக்குறான். இங்க இருந்து நீங்க அப்லோட் பண்றது வந்து ஒரிஜினல் பிரிஸ்கிரிப்ஷனா இல்ல நீங்களே இமிடேட் பண்ணி ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை அனுப்புறீங்க? அதான் டெலிவரி கொடுக்க முடியாதானே. நீங்க வந்து கீழ வந்து டெலிவரி கொடுங்க. வீட்டுக்கு வர யார் பார்மசிஸ்டா? ஒரு கொரியர் பாய் பக்கத்துல இருக்கக்கூடிய மருந்து கடைக்காரனா வர்றான். கிடையாது. மருந்து கடைக்காரருக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நிறுவனம் ஒவ்வொரு மாதிரி டைப்படுது. ஒரு நிறுவனம் நான் சொன்னேன் ஒரு பாயிண்ட் என்ன பாக்கணும்னா, இப்ப இந்த தொழில இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அனைத்துமே மருத்துவ பின்புலம் கொண்ட நிறுவனங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு, அவங்க வந்து தங்களுடைய தொழில வந்து விரிவாக்கம் பண்றாங்க. சில நிறுவனங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய மருந்து கடையில டைப் பண்ணி இந்த இடத்துல கேட்கறாங்க கொடுத்துன்னு சொல்றாங்க. சில நிறுவனங்கள் அங்கங்க குடன் வச்சுட்டு அவங்க கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் மருந்து சீட்டை காட்டணுங்கிறது அவர்களுடைய வெப்சைட்லயே போட்டு வச்சிருக்காங்க. அதாவது இதுல வந்து என்ன, அதாவது ஒரு பார்மசிஸ்ட் வந்து நீங்க கடையில கொண்டு போய் அந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்தோம்னா பார்மசிஸ்ட் வந்து உங்கள்ட்ட பார்த்து இதை நீங்க சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிடணும், இதை சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிடணும், இன்சுலின் இந்த மாதிரி போடணும், இந்த மாதிரி வச்சுக்கணும், இப்படி எல்லாம் உங்களுக்கு விளக்கங்களை சொல்லி கொடுக்கறதா பார்மசிஸ்டோட வேலை. இதுக்காக தான் ஒரு 3 வருஷம் ஒரு பார்மசிஸ்ட் படிச்சுட்டு ஒரு நடைமுறை நடக்குதான் நீங்க சொல்லுங்க. இல்ல கடைக்கு போனா என்ன மருந்து வாயில சொல்றோமோ அதை வந்து உடனே கொடுத்துறாங்க. நான் எழுதிட்டு போய் கொடுத்தேன் பேர் மருந்தோ நான் எழுதி போய் கொடுத்தா சொல்லிடுறாங்க. பழைய தீந்து போன அட்டையை கொண்டு காட்டினா கொடுத்துறாங்க. ஒரு கிரீமோ இல்லாட்டி ஒரு ஆயின்மெண்ட் ஏதோ அட்டை கொடுத்தா இந்த அட்டை வந்து காலாவதி ஆச்சா எத்தனை நாளைக்கு சாப்பிடுன்னு சொன்னாரு, அதெல்லாம் யாரும் கேட்கறதில்ல. இல்ல ஓடிசி மெடிசன் வேணா கொடுப்பாங்களே தவிர ஷெட்யூல்டு ஹெச்ஓ எக்ஸெட்ரா அந்த மாதிரி மருந்துகளை கொடுக்கிறது கிடையாது. டெல்லியில ஒரு ஸ்டடியில பண்ணி 4 ஒரு பிரிஸ்கிரிப்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக்கு பிரிஸ்கிரிப்ஷனே இவங்க கேட்கல. 25% ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் பீயிங் டிஸ்பென்ஸ்ட் வித்அவுட் பிரிஸ்கிரிப்ஷன். இல்ல கிடையாது. இதுக்கெல்லாம் கடுமையான தண்டனையா மருந்து கட்டுப்பாடு வச்சிருக்கு. இல்ல இன்னைக்கு 48% மருந்து கடைகளோட உரிமையாளர்கள் வந்து பார்மசிஸ்ட் தான். ஆமா ஆமா 70,000 பார்மசிஸ்ட் வேலை செய்யறாங்க. அப்ப இவங்க இல்லாம எப்படி நீங்க நடக்குதுன்னு சொல்றீங்க? இப்ப இல்ல நான் இல்ல ஆனா அங்கேயும் வந்து இதே மாதிரி விஷயம் நடக்குதா இல்லையா நான் கேக்குறேன். இல்ல அவங்க தெளிவா பாத்துட்டு இப்ப நீங்க வந்து நீங்க ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால உங்க நினைவு இருக்கும், தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மருந்து கடையில காலாவதியான மருந்துகள் பாலம் பாலமா இதுதான் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த பார்மசி எங்க போனீங்க? 70,000 பார்மசி எங்க போனீங்க? தமிழ்நாட்டில் 4 ஒரு பங்கு மருந்து போலி மருந்து 25%. நான் சொல்லல, அசோகேம் ஸ்டடி சொல்லிருக்காங்க. இதே மருந்து கடையில 25% நான் சொல்லல. நீங்க தயவு செய்து அசோகேம் ரிப்போர்ட் படிச்சு பாருங்க. அவங்க சொல்றது 2017 கவுண்டர்ஃபீட் ட்ரக்ஸ், ஃபேக் ட்ரக்ஸ் இந்தியாவில் விற்கக்கூடிய எண்ணிக்கை $10 பில்லியன், 65,000 கோடி ஒரு ஆண்டுக்கு விற்கிறாங்க ஃபேக் ட்ரக்ஸ். போலி மருந்துகளை விட்டுருங்க. தமிழகம் முழுக்க ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி காலாவதியான மருந்துகள் பெட்டி பெட்டியா பறிமுதல் செய்யப்பட்ட கண்கூடா பாத்துட்டே தமிழகம் பாத்துச்சு. அப்ப நீங்க பார்மசி தான் உட்கார்ந்துருந்தீங்க. ஆமா, அதான் கண்டுபிடிச்சு கொடுத்தது யாரு? வணிகர்கள். இந்த மருந்து கட்டுப்பாடு சேர்ந்துதான் நாங்க கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிக்கல. உங்க கடைகள்ல வந்து ரெய்டு நடத்தி அரசாங்கம் பறிமுதல் பண்ணி கடைகளுக்கு வரவே இல்லை. கடைகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி கோடவுன்லயே அதை போய் கண்டுபிடிச்சாங்க மருந்து கட்டுப்பாடு துறை. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. கடைகள் வரைக்கும் போய் தொடர்ந்து நடந்துச்சு. போன கொஞ்ச காலத்துக்குள்ள அதை பிடிச்சிட்டாங்க. இந்தியா பூரா பழகிட்டு இருந்த அந்த போலி மருந்து தமிழ்நாட்டில் தலை காட்டும் போதே பிடிச்சாங்க. அதான் மிகப்பெரிய விஷயம். நீங்க அதை பாராட்டுங்க. நீங்க முதல்ல இல்ல அதை நான் எப்படி பாராட்டுறேன்? போலி மருந்துகள் பேச்சுக்கு நான் போல தமிழ்நாட்டில் 100% மருந்துகள் வந்து உண்மையானவை போலி மருந்துகள். லிஸ்ட் ஆஃப் பிளாக் லிஸ்டட் கம்பெனிஸ் ஜஸ்ட் நீங்க எதுவுமே பார்க்க வேண்டாம். டிஎன்எம்எஸ்சி சைட்ல போய் குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபெயில் ஆன லிஸ்ட் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு தயாரிச்சு எவ்வளவு ஃபெயில் ஆயிருக்கு உங்களுக்கு அதுலயே தெரியும். அது வந்து போலி மருந்து. ஒரு நிமிஷம், குவாலிட்டி போலி மருந்துன்னா உங்க உயிரை குடிக்கக்கூடிய மருந்துன்னு அர்த்தம் இல்ல. ஒரு போலி மருந்து சாக்பீஸ் போட்டு கொடுத்தா கூட
அதில் அந்த மருந்தில் நீங்கள் என்ன இருக்குன்னு சொல்றீங்களோ அது இல்ல, ஈவன் ஒரு 10% அது குறைஞ்சா கூட அது போலி மருந்து தான் கணக்கு. இல்ல அது குவாலிட்டி, அது நான் ஸ்டாண்டர்ட், அதுக்கு பேர் நான் ஸ்டாண்டர்ட், அதுக்கு பேர் போலி மருந்து. பரவாயில்லைங்களா? இல்ல பரவாயில்லைன்னு சொல்ல, அது இருக்கக்கூடாது. நீங்க சொல்ற வித்தியாசம் நான் ஸ்டாண்டர்ட், சப் ஸ்டாண்டர்ட், காலாவதி எக்ஸ்பைரி ஆனது எல்லாமே ஆபத்து தானே. ஏற்கனவே அலோபதி மருந்துகள் சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லும் போது இதுல மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் குறைவான விஷயம். சரி, இப்போ இது வந்து ஆன்லைன்ல அதிகமாகும் அதிகமாகாதா, அதுல எப்படி குறையும்? அப்ப நியாயமான சொன்னேன். அப்ப நீங்க அவர் சொன்ன மாதிரி சொன்னோம், இதுக்கு வந்து வழிமுறைகள் கொண்டாங்க, நெறிமுறை கொண்டாங்க, கடுமையான விதிகள் சொல்லணும். ஒரு நிமிஷம், வெளிநாட்டுல வந்து ஆன்லைன் அனுமதிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. பல நாடுகள்ல இல்ல, பல நாடுகள்ல அனுமதிக்கல. அமெரிக்காவில் என்ன பண்ணிருக்காங்க, நீங்க போனீங்கன்னா டாக்டர் உங்களை பரிசோதிச்சுட்டு உங்களோட பிரிஸ்கிரிப்ஷனை நேர பார்மசிஸ்டுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சாரு. உங்களுக்கு ஒரு காப்பி தான். திருப்பி அந்த பார்மசிஸ்ட் வந்து என்ன பண்றாரு, உங்களை நேர கூப்பிட்டோ அல்லது உங்க வீட்டுக்கோ வந்து உங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்து பரிசோதனை பண்ணி அந்த மருந்தை கொடுக்கறாரு. ரெண்டாவது அங்க என்ன இருக்கு, இந்த ரோல் அதிகமா இருக்குது, அங்க இன்சூரன்ஸ் கம்பெனி அதை அதிகமா பிளே பண்றாங்க. அங்கேயும் வந்து பார்மசிஸ்டோட ரோல் தான் இருக்கே தவிர நீங்க சொல்ற மாதிரி இங்க அடிச்சதெல்லாம் கொடுக்கறது ஆன்லைன் அந்த மாதிரி கிடையாது. எப்படி நடக்கும்? நாங்க ஏற்கனவே சொன்னது போல ஆவணம் கூட காட்ட முடியும். அவங்க வந்து நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணுங்க, நாங்க டெலிவரி பண்ணும்போது நேரடியா வெரிஃபை பண்ணுவோம். இதுக்கு ஓகேன்னு சொன்னா நீங்க வந்து அப்லோட் பண்ற பிரிஸ்கிரிப்ஷன் இன்னைக்கு இருக்க இளைஞர்களால எப்படி வேணாலும் அதை வந்து நீங்க இது பண்ண முடியும். நேர ஒரிஜினல் காட்டுற ஒரு கொரியர் பாய்க்கு என்ன சார் தெரியும் அந்த மருந்தை பத்தி? அந்த மருந்துல இருக்க ஸ்பெல்லிங் என்னன்னு தெரியுமா அவனுக்கு? மெடிக்கல் ஷாப்ல டி ஃபார்மும் பி ஃபார்ம் படிச்சவங்க மட்டும் உட்காரல, சூப்பர்விஷன், அவங்களோட சூப்பர்விஷன் எல்லாமே நடந்துகிட்டு வந்து கொரியர் பாய். இன்னொன்னு பாருங்க, ஆன்லைன் கம்பெனி வந்து நிறைய கம்பெனி நீங்க சொல்ற மாதிரி எங்களோட டைப் எல்லாம் எந்த கம்பெனி பண்ணல. அவங்க வந்து டெல்லியில இருக்காங்க, நொய்டாவில் இருக்காங்க. அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட், அவங்களோட லாஜிஸ்டிக் எல்லாம் சரியான தரமான பொருள் மக்களுக்கு வந்து சேருவாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இல்ல என்னால வந்து ஒரு ஆவணத்தை காட்ட முடியாது, ஒரு தனியார் நிறுவனம் சாதமா போங்க காட்டல. பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பாலவாக்கத்துல போய் இந்த மெடிக்கல் ஷாப்ல நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியே ஒரு ஆர்டர் இருக்கு. அப்படி ஒரு நிறுவனம் பண்ணுது. ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்ல எங்களுக்கு டைப் இருக்கு, நீங்க போய் வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. அது வந்து ஆன்லைன் வர்த்தகம் கிடையாது. என்னங்க அது வந்து ஆன்லைன் வர்த்தகம்? நான் பண்ணது பூரா ஆன்லைன்ல சார். எங்க போய் வாங்கிக்கன்னு சொன்னதுக்கு வந்து பக்கத்துல இந்த மெடிக்கல் ஷாப் ஆன்லைன்ல வந்து ஒரு தகவலை உங்களுக்கு சொல்றாங்க. ஆன்லைன்ல வந்து ஒரு நான் பே பண்ணல இருந்து ஆர்டர் புக் பண்ண வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் சார். டெலிவரி வந்து எடுத்துக்க சொன்னா சார், ஒன்னு டெலிவரி நீங்க டெலிவரி பிசிக்கலா தானே பண்ணியானோம், ஒன்னு நீ எடுத்துக்கோ நான் கொடுக்குறேன். அது நிச்சயமா அந்த மாதிரி பண்றது வந்து சட்டவிரோதம் தான். அதுக்கான நடவடிக்கையும் மருந்து கட்டுப்பாடு சட்டவிரோதம். இது வந்து இவங்க எல்லாம் இல்லீகல் பார்மசிஸ் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னாரு, எங்க கிட்ட இருந்து யாரும் பர்மிஷன் வாங்கல, அதாவது நீங்க விதிமுறையா வச்சு நீங்க ஒரு லைசன்ஸ் இஷ்யூ பண்றீங்களான்னா அதுக்கும் பதில் கிடையாது. சோ இதுக்கு எந்த விதமான ஒரு சட்டமும் கிடையாது. இது அந்த கிரே ஏரியால இருக்கு. இதெல்லாம் ரெகுலேட் பண்ண வேண்டியது அரசனுடைய கடமை, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆன்லைன் பார்மசியை இயங்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்க கேட்கறது தங்களுடைய வியாபாரம் பாதிக்கும் என்ற ஒரே காரணத்தினால் காரணம் இருக்கு. இந்த தொழிலை நம்பி கிட்டத்தட்ட 8 லட்சம் இந்தியா முழுக்க 8 லட்சம் வணிகர்கள் இருக்காங்க. இல்ல அதுல 8 லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க. மருந்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நாங்க மருந்து ஆன்லைன்ல பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். இளைஞர்கள் கையில போய் தவறான மருந்துல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில மருந்துகளை வந்து அவங்க தவறாக உபயோகித்தா அவங்களுடைய கிளர்ச்சி எல்லாம் மாறுபடும், அவங்களுக்கு வந்து வேற வேற உணர்வு எல்லாம் வரும். இந்த மாதிரி மருந்துகள் இளைஞர்கள் போச்சுன்னா என்ன ஆக முடியும் சொல்லுங்க? அந்த மாதிரி வாங்க முடியாது, கடையில வாங்க முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான சவால் கிடையாது. மருந்து கடையில வாங்க முடியாத மருந்தே கிடையாது. ஆமா, எந்த மருந்தாலும் வாங்கிட முடியாது. பாதிப்பெல்லாம் வாங்கி நடந்ததா நிச்சயமா இங்க வந்து பதிவே கிடையாது. இல்ல அவங்க மருந்து சீட்டை காட்ட முடியாது, என் கடையில விற்கவே சொல்லுவீங்க, நீங்க வந்து பிரிஸ்கிரிப்ஷன் இல்ல அப்படின்னா எதுவும் நடந்தது இல்லையே. இங்க எல்லா வணிகர்களும் மனசாட்சியோட கட்டுக்கோப்பா நேசத்தோட அந்த மக்களுக்கு இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி 19 குற்றச்சாட்டு எல்லாம் கிடையவே கிடையாது. தவறா பயன்படுத்துறவங்க எல்லா திசையிலும் எல்லா நாளிலும் எல்லா துறையிலும் இருப்பாங்க. தவறா பயன்படுத்துறாங்க. ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியை நம்ம தடுத்துட முடியுமா? இல்ல, இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க தொழில்நுட்பத்தாலே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க ஒண்ணுல ஒரு சின்ன உதாரணம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி
திருச்சியில வந்து இந்த கண் பரிசோதனை பண்ணும்போது ஒரு 30 பேருக்கு வந்து திடீர்னு கண் பார்வை பறி போயிடுச்சு. என்ன காரணம்? அந்த மருந்துல இருக்க சில வேதி பொருள்கள்ல ஏதோ நடந்த மாற்றம். பார்மசிஸ்ட் தான் கிடையாது. அப்புறம் அதாவது கொடுத்தது பார்மசிஸ்ட் அவர் தெரியும். ஆன்லைன்ல அவங்க வாங்க ஆன்லைன் சொல்ல நீங்க எதுக்கு சொல்ல என்னோட பின்விளைவுகள் வரும் சொல்றேன். நடந்துச்சுல மேனுவலா பண்ணும்போது நடக்கல. டாக்டர் பார்த்து ஆப்தமாலஜிஸ்ட் பார்த்து அத்தனையும் சேர்த்து அது வந்து மருந்துக்குள்ள உள்ள வேதி பொருள் நடந்த விஷயம். உடனே என்ன நடந்துச்சு? உடனே இந்த மாதிரி மருந்துல வேதி பொருள் சப்ளை பண்ணது யாருன்னு கேக்குறேன். கிடையாது. நான் வர்றேன் எதுக்குன்னு சொல்லுவேன். ஆன்லைனால அது பண்ண முடியாதுங்கிறக்கா சொல்லுறேன். உடனே என்ன பண்ணாங்க? அடுத்த 2 மணி நேரத்துல இந்த மருந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் ரீகால் பண்ணாங்க. திரும்ப யாரும் அந்த திரும்ப எந்த ஒரு நோயாளிக்கு அது போயிடக்கூடாதுங்கிறத ரொம்ப முக்கியம். வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது ரொம்ப முக்கியம். ஒரு ரெக்கார்ட் ஆன்லைன் அப்படிங்கிறது பேப்பர்லெஸ் ஆபீஸே தவிர ஆபீஸ்லெஸ் ஆபீஸே தவிர அது ஆபீஸ் இல்லாத ஒரு வெற்றியான பொருள் கிடையாது. அவனோட குடம் வந்து குர்கான்ல இருக்கும். மத்திய அரசு சட்டம் தானே கொண்டு வர போறாங்க. இல்ல இருக்கட்டும். அங்கிருந்து அதுக்குள்ள ரீகால் பண்றது இங்க இருக்க ட்ரக் கண்ட்ரோலர் பாப்பாரு, அங்க இருக்க ட்ரக் கண்ட்ரோலர் பாப்பாரு. எப்படி கோஆர்டினேட் பண்ணுவாங்க? உண்மையா பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல உங்களுக்கு ஸ்டாக் மெயின்டைன் பண்ணா உங்களுக்கு ட்ராக்கிங் இன்னும் ஃபாஸ்டா பண்ணலாம். பண்ண முடியாது சார். 40 கோடவுன் இந்தியா முழுதா இருக்குனாக்கா 40 கோடவுன்லயும் உங்களுக்கு அலர்ட் ஒரு நிமிஷத்துல கொடுத்துருவாங்க. எல்லா நிகழ்ச்சி முடிக்க நேரம் எல்லாத்துலயுமே தவறா பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கனால எல்லாத்தையும் திறந்து விட்டுற சாத்தியமா? மருந்துங்கிற ஒரு சீரியஸான பொருள் இல்லையா? இன்னைக்கு வந்து இன்டர்நெட் சமாச்சாரங்கள்லாம் வந்து ஏஜ் எவ்வளவு பாராகி சின்ன சின்ன பசங்க எல்லாம் வேற வந்துறாங்க பண்றாங்க. அப்படிங்கும் போது இது எவ்வளவு தவறா பயன்படுத்தக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு நம்ம உணர வேண்டாமா? அதுக்கான ஒரு சீலிங் வேண்டாமா? அதுக்கான ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வேண்டாமா? நிச்சயமா. மிக முக்கியமாக அரசு இதற்கு விதிமுறைகளை கொண்டு வர வேண்டும் ஆன்லைன் பார்மசிஸ்க்கு என்று மாற்று கருத்து இல்லை. ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் கொண்டு வரணும், பிரிஸ்கிரிப்ஷன் வெரிஃபிகேஷன் கொண்டு வரணும். இந்த அவங்க அதாவது ஆஃப்லைன்ல இருக்கிற எல்லா பேஷண்ட் சேஃப்டி மெஷர்ஸும் இங்கேயும் கொண்டு வரணும். மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் ஆன்லைன் பார்மசி ஒரு கன்வீனியன்ட் மெத்தட், பேஷண்ட்ஸுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். பிரைஸ் டிஸ்கவுண்ட் எல்லா பெரும்பாலான ஆன்லைன் பார்மசிஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. ஒரு நிமிஷம், இதெல்லாம் வந்து நாங்க இருக்கிறோம். அதாவது நாங்க செய்யறதெல்லாம் நாங்க எங்க இதுல வந்து கருப்பாடுகளே கிடையாது. நாங்க எல்லாருமே வந்து மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக இருக்கோம். ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாருமே வரவங்க எல்லாம் உங்களை ஏமாத்த போறாங்க. உங்களுக்கு அடல்ட்ரேட்டட் ஃபேக் கவுண்டர்ஃபீட் மருந்து கொடுக்க போறாங்க, போலி மருந்து கொடுக்க போறாங்க சொல்றது ஒரு ஆயத்தமான அந்த அபாயம் இருக்கு சார். உங்களுடைய இறுதியான கருத்து சொல்லுங்க சார். உங்களுடைய இறுதியான பார்வை சொல்லுங்க. இல்ல இறுதியான பார்வை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆன்லைன்ல மருந்து விற்பனை அப்படிங்கிறது சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கும், சீரியத்தை கொடுக்கும். இளைஞர்கள் வந்து நிச்சயமா தவறா மருந்துகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான மெஷர்மெண்ட் சட்டத்தால ஆன்லைன்ல கொண்டு வர முடியாது. ஒரு பார்மசிஸ்ட் இருந்து அந்த கடையில உங்களுக்கு தேவையான அளவு மருந்து கொடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியுமே தவிர நீங்க இஷ்டத்துக்கு ஆன்லைன்ல வாங்கி அதை உபயோகப்படுத்தீங்கன்னா மக்களே தெரிஞ்சுப்பாங்க. எத்தனை பார்மசில அவங்க போகும்போது பார்மசிஸ்ட் பிரிஸ்கிரிப்ஷன் கேட்கறாங்க, கேட்காம கொடுக்க மாட்டாங்க. பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நீங்க தூக்க மாத்திரை வாங்குவீங்களா சார்? பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தூக்க மாத்திரை வாங்குவீங்களா? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸுக்கு பெரும் பிரச்சனை இந்தியாவில் ஏற்பட்டு இருக்கிறது. காரணமே வந்து பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல சாப்பிடுறாங்க. மருந்து கடையில மட்டும் வாங்கி சாப்பிடுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த கடைபிடிக்க வேண்டிய இல்ல. நாங்க செய்யறதெல்லாம் சரி, ஆனா ஆன்லைன்ல வரவங்க எல்லாம் ஏமாத்துவாங்கங்கிறது ஒரு இல்ல. அப்படி சொல்ல இதோட பெரிய ஆபத்துகள் வந்து ஆன்லைன்ல வந்துரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை. இன்னைக்கு மருந்து வணிகர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த கடை அடைப்பை வந்து ஒரு எச்சரிக்கையாக தான் நாம் பார்க்க வேண்டும். நிச்சயமாக அபாயங்கள் இப்போது சில பிசிக்கலா செய்யும் போது இவ்வளவு அபாயங்கள் இருக்கும்போது இன்னும் ஆன்லைன்ல செய்யும் போது இந்த அபாயங்களுடைய அச்சத்தோட எண்ணிக்கை அதிகரிக்குங்கிற ஒரு அச்சத்தை காட்டுகிறது. அதே சமயம் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது எந்த சூழலும் தடுக்க முடியாத ஒரு விஷயமா வந்திருக்கிறது. சுமன் ஸ்ரீராமன் சொன்னது போல பப்ளிக் பூத் எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு வேலையெல்லாம் பாலாயிருக்கிறக்கா செல்போனை தடுக்க முடியாது, திரைப்படங்கள் இருக்குங்கிறக்கா டிவிடியோ சீடியை தடுக்க முடியாது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் வந்தே தீரும். அதை எப்படி வரையறைப்படுத்துவது, நெறிமுறைப்படுத்துவது, அதற்கு எப்படி செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைப்பது என்பதுதான் ஒரு அரசாங்கத்தில் கடமையா இருக்கும். இதுவரை அரசாங்கத்தில் இது போன்ற சட்டங்களே இல்லை என்பது வேதனைக்குரிய விஷயம். கிரைம் நடந்த சைபர் பிரச்சனையில கிரைம் நடந்த பிறகுதான் சைபர் கிரைமை கொண்டு வருவாங்க என்பது போல ஒரு தும்பை விட்டு வாழை பிடிக்கக்கூடிய கதையாலும் இது போன்ற ஆபத்துகள் நடப்பதற்கு முன்னால் மத்திய மாநில அரசு விழித்துக் கொண்டு இது போன்ற வரையறைகளை உடனே கொண்டு வரும் என்று எதிர்பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.